أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை உங்களுக்கு ஹஜ்ஜை பற்றி முதல் 2 ஆயத்தை படித்தீர்கள். 196, 197. அதில் முழுமையாக நீங்கள் அறிந்து கொண்டது தக்வா உடையவர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜை செய்ய முடியும் என்று தெளிவாக தெரிந்து கொண்டீர்கள். ஹஜ்ஜை செய்வதற்கு முன்னர் நீங்கள் தக்வாவை அடைந்திருந்தால்தான் ஹஜ்ஜை செய்ய முடியும். இப்போ நம்ம தக்வாவை அடையல, தூய்மையும் ஆகல, எதுவுமே இல்லாத பட்சத்தில் குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறோம். இதை செய்வதற்கு இன்னும் நாம் முயற்சி எடுக்கவில்லை. அதாவது ஹஜ்ஜை நாம் பூர்ணமாக்குவதற்கு உண்டான முதல் வேலை தக்வா. அந்த தக்வாவை அடைவதற்கு உண்டான வேலையை இதுவரை நாம் செய்யவில்லை, முயற்சியும் அடையவில்லை. இப்போ போன தடவை உங்களுக்கு 2 கேள்விகளை கேட்டிருந்தேன். மஸ்ஜித் எதற்காக, அதுக்கப்புறம் தர்மம் எப்படி செய்ய வேண்டும். ஒரு சத்தம் வந்துட்டு இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க. இப்போ மஸ்ஜித் அந்த வார்த்தை, அதன் மூலமாக நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன என்பதை சிறிது பார்ப்போம். 2வது சூராவில் 187 ஒரு மஸ்ஜித் வருகிறது. அதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பார்த்து கொள்ளுங்கள். 187 அதை சிறிது பார்த்து கொள்ளுங்கள். அந்த மஸ்ஜிதில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய விஷயங்கள் அதில் நீங்கள் தான் சிந்தித்து உணர வேண்டும். மஸ்ஜிதில் இருக்கும்போது அணுக வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றான். அப்படி இருந்தால் என்ன அர்த்தம், என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது 1. 2வது மஸ்ஜித், அதை சொல்கிறேன். 7வது சூராவில் 31 எடுங்கள். 7:31 படியுங்கள். ஆதாமுடைய மக்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் உங்களை ஆடைகளால் அழகாக்கிக் கொள்ளுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், எனினும் வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் அளவு கடந்து வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. அதில் போட்டிருக்கிற விஷயம் மஸ்ஜித் என்ற வார்த்தை வருகின்றது. ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள். உங்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள். ஆடைகளால் அலங்காக்கிக் கொள்ளுங்கள்னா இல்லை, உங்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்கிற மாதிரி அந்த பியூட்டி பார்லர் நினைச்சுக்காதீங்க. மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணங்கள், பேச்சுக்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த நல்ல பேச்சை உடையவர்களாக முதலில் ஆகிக் கொள்ளுங்கள் மஸ்ஜிதில் இருக்கும் பொழுது. மஸ்ஜித் எதற்காக தான் அவங்க கேட்டிருந்தேன். இப்போ ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள். மஸ்ஜித்
நல்லா இருக்கு. மஸ்ஜித் எங்கே? இப்போ உங்க வீடு தான் மஸ்ஜித். வீட்டில் தானே நீங்க அழகா ஒழுங்கா இருப்பீங்க, வீட்டில் தான் சாப்பிடுவீங்க, வீட்டில் தான் தண்ணி குடிப்பீங்க. உண்ணுங்கள் பருகுங்கள், எனினும் வீண் விரயம் செய்யாதீர்கள். உங்களுக்கு ஆண்டவன் எல்லாத்துக்கும் அறிவை கொடுத்திருக்கிறான், யோசனை செய்யக்கூடிய அறிவையும் கொடுத்திருக்கின்றான். இப்ப வீண் விரயம் என்றால் என்ன என்பதை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வீண் விரயம் செய்யாதீர்கள். அதுக்கப்புறம் எனினும் வீண் விரயம் ஏனெனில் அல்லாஹ் அளவு கடந்து வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹுக்கு பிடிக்காத காரியம் இது. இப்ப சொல்லிட்டான். இப்ப மஸ்ஜித் என்ற வார்த்தைக்கு தான் இந்த ஆயத்தை உங்களுக்கு காட்டினேன். இதை நீங்களே எடுத்து யோசித்து பதில் தந்திருக்கலாம். யாரும் படிக்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இது 2வது மஸ்ஜித். நிறைய இருக்குது, குறிப்பா 1, 2, 3 தர்றேன். இனிமே இதை படிச்சு என்ன செய்யணும், மஸ்ஜித்னா என்ன என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். 3வது மஸ்ஜித் 9ல 108 எடுங்க. நைன்ல 108. படிங்க. ஆகவே நபியே, அங்கு நீர் ஒரு காலும் நிற்க வேண்டாம். அங்கு நீர் ஒரு காலும் நிற்க வேண்டாம் என்பது 107ல் இவர்கள் கட்டிய கட்டிடம். இந்த கட்டிடம் மஸ்ஜித் என்று சொன்னாலும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அல்லாஹ்வே விவரித்து கூறிவிட்டான், இவங்களுடைய மஸ்ஜித் எப்படிப்பட்ட என்று கூறிவிட்டான். இப்ப அல்லாஹ் சொல்லுகின்ற தூய்மை உடையவர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்காக சொல்லக்கூடிய மஸ்ஜித் தான் இது 108. ஆகவே அந்த மஸ்ஜித் அவன் கட்டின கட்டிடத்தை மறந்து விடுங்க நபியே, அங்கு ஒரு கால் நிற்க வேண்டாம், போக வேண்டாம். அடுத்தது, நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே பயபக்தியின் மீது அடிக்கோலுப்பட்ட மஸ்ஜித் உள்ளது. இப்ப மஸ்ஜிதுக்காக தான் இதை நான் பேசுறேன். இப்போ உங்களுக்காக ஏற்கனவே ஆரம்ப தினத்திலேயே ஒரு மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதுக்கு கட்டிடமோ உருவமோ எதுவுமே கிடையாது. அந்த மஸ்ஜிதை கண்ணால பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்க இருதயம் தான் முழுமையான மஸ்ஜித். இப்போ 3 மஸ்ஜித் கொடுத்துருக்கிறவங்களுக்கு இந்த 3 மஸ்ஜித் ஒழுங்கா படிங்க. ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க தான் இப்ப முடிவெடுக்கணும். அல்லாஹ் 3 விதமான மஸ்ஜித் உங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த 3 மஸ்ஜிதிலும் இதுல என்ன வேலை, இதுல என்ன வேலை, அதுல என்ன வேலை என்று நீங்க இப்ப சிந்திச்சு பேச வேண்டும், சொல்ல வேண்டும். நான் இப்படி இந்த ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது மஸ்ஜித். உங்க வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. ஆகவே இந்த ஆரம்பத்தை ஒழுங்கா ஆரம்பிங்க. இதுல முதல்ல வருவோம், இது என்ன என்று புரிந்து கொள்வோம், அதுக்கப்புறம் படிப்படியா போவோம் என்றுதான் இப்ப ஓத வேண்டும். இதெல்லாம் இப்ப நீ தொடவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. இதெல்லாம் முதல்ல பார்த்து குறிச்சு எழுதியிருக்கணும். யாருமே தொடவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, எழுதவும் இல்லை, இந்த விஷயத்தை போய் சொல்லவும் இல்லை. சரி, இப்ப இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு வேலை வந்துடுச்சு, சிந்திக்கக்கூடிய வேலை வந்துடுச்சு. இனி நிறைய வேலைகள் காத்துட்டு இருக்குது. நீங்க இஸ்லாம் நுழைகிறதுக்கு ஜாக்கிரதா இருந்துக்கிறங்க, ஒழுங்கா சிந்திக்க. மஸ்ஜித் என்றால் என்ன, அதுக்கப்புறம் மஸ்ஜித் ஹராம் அதுக்கப்புறம் வருது, இப்ப கிடையாது. அதை பத்தி மறந்துடுங்க. இந்த அல்லாவே மஸ்ஜித் 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 சொல்லிட்டோம். இன்னொரு மஸ்ஜித் நிறைய வருது, பார்த்துக்கிறங்க. என்ன பொருள் இருக்கும், என்ன அர்த்தம் இருக்கும், நீங்களே பார்த்துக்கிறேன், தப்பு கிடையாது. இப்ப 3ஐயும் நீங்க திரும்பி ஓதி நீங்க ஒழுங்கான அர்த்தத்தை சொல்ல வேண்டும். இந்த 3இல் நடைபெறக்கூடிய காரியங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும், எதை சொல்லுகின்றான். ஒண்ணு ஆதமுடைய மக்களே, மனிதர்களே சொல்லியாச்சு. ஒரு இதுல அவன் நபிக்கு சொல்றான் மஸ்ஜித் என்று. அது என்ன செய்யணும், அங்க உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு 9ல 108ல பார்த்துங்க, ஒழுங்கா பாருங்க. அதுல வரிக்கு வரி பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை பாருங்க,
எதுல 9108ல ஒவ்வொரு வார்த்தை என்ன சொல்லப்படுகின்றது, எப்படி இருக்க வேண்டும், அந்த மஸ்ஜித் உள்ள எப்படி இருப்பார்கள் அப்படி சொல்றோம். இது வீட்டில, இது ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு மஸ்ஜித் உங்க அழகாய் கொள்ளுங்கள், இது வீட்டில். அது கணவனுக்கு சொல்லக்கூடிய இது 187. ஆக 3 பிரிச்சிருக்கிறான். நீங்க தான் ஒழுங்கா பார்த்து யோசித்து பதில் சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் பதிலை யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க அல்லாஹ்வை கேட்க வேண்டும், ஒழுங்கான பதிலை நீங்கள் அடைய வேண்டும், அதை நீங்க செயல்படுத்த வேண்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3 சொல்லிட்டோம். இப்ப அடுத்த கேள்வி கேட்டேன், தர்மம் எந்த வகையில் செய்ய வேண்டும்? தர்மத்தை பத்தி எல்லாம் எழுதியிருந்தீங்க. சரி, அதான் குர்ஆன் சொல்லப்பட்டு எப்படி செய்யணும், யாரும் காட்டக்கூடாது, அப்படி காட்டினா பரவாயில்ல, சொல்லி காட்டக்கூடாது, மனப்பூர்வமா செய்யணும், பரந்த மனசோடு செய்ய, எல்லாம் ஆளுக்கு வைத்து குர்ஆன்ல எழுதிட்டீங்க. சரி, பரவாயில்ல. தர்மத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டீங்க, எழுதிட்டீங்க, தப்பே கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்க ஒழுங்கா படிக்கல, குர்ஆன ஓதல என்று மட்டும் தெரிந்து கொண்டே நீங்க சொல்லிய பதில் அவன் எதிர்பார்த்தேன், அந்த பதில் பக்கம் நீங்க போகவே இல்லை. நீங்க ஏதோ ஒரு கவனத்தோட அரைகுறை கவனத்தை விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இப்போ 25ல 67 எடுங்க, 25ல 67 எடுங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? 25ல 67 படிங்க, மெதுவா படிங்க. இன்னும் அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், குறைக்கவும் மாட்டார்கள், எனினும் இரண்டுக்கும் மத்திய நிலையாக இருப்பார்கள். எனினும் அவர்கள் அவர்கள் மேலே சொல்லப்பட்டது 62, 63, 64, 66, 66 வரையும் சொல்லப்பட்ட மனிதர்கள். அவர்களை பற்றி தான் 67ல சொல்றான். எனினும் அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். அப்புறம் குறைக்கவும் மாட்டார்கள். அப்புறம் இரண்டுக்கும் மத்திய நிலையாக இருப்பார்கள். சொல்லுங்க, யாரா பதில் இருக்கு? இதான் தர்மத்தினுடைய அடிப்படை, அஸ்திவாரம். இதுதான். எல்லாம் தர்மம் பண்ணுங்க, யாரா இருக்கலாம், எல்லாம் கொடுக்க தாரம் கொடுங்க, தர்மம் பண்ணுங்க. இது தர்மத்துக்கு அஸ்திவாரம் இந்த ஆயத்து தான். இந்த ஆயத்து தான் ஆலமரமாக பிரிஞ்சு விரிஞ்சு உலகம் பூரா பரவிருச்சு. இந்த குர்ஆன் முழுவதும் தர்மம் வருத இந்த 2567 தான் வளருது. அதுதான் பல வகையில எப்படி எப்படிலாம் தர்மம் பண்ண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இந்த விஷயத்துல யோசித்து பதில் தாருங்கள். இதுதான் அடிப்படை, தர்மத்து அடிப்படை இந்த ஆயத்து தான். 25, 67. இப்போ முதல் வார்த்தை, வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். இந்த வீண் விரயத்துக்கு ஒழுங்கான அர்த்தத்தை யோசித்து சொல்ல வேண்டும். ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு மஸ்ஜிதும் அலங்கரித்துக் கொள்ளுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், செய்ய மாட்டார்கள் என்று வருது, ஒரு அர்த்தம் வருது. இப்ப படிச்சீங்க. இப்போ வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். இப்போ நீங்க ஒரு ஆளுக்கு 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்க. நிர்ணயிக்கப்பட்டாச்சு, இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயிக்காச்சு. சொல்றேன், கேட்டுக்கிறீங்க. அந்த கேள்வி விஷயத்துக்கு எப்படி பதில் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்குள்ள வழியை சொல்றேன். நீங்க ஒழுங்காக பதில் கண்டுபிடிங்க. நீங்க இவ்வளவு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. அதுல 100 ரூபாய் கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அதுல வீண் விரயம் இருக்க கூடாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிறீங்கப்பா, நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதுல வீண் விரயம் இருக்க, ஒரு பைசா கூட வீணாக கூடாது.
நீ கொடுக்கிற தர்மத்துல. இரண்டாவது வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். அப்புறம் குறைக்கவும் மாட்டார்கள். குறைக்கவும் மாட்டார்கள். நிர்ணயிச்ச பிறகு எந்த காரணத்தை கொண்டும் 100லிருந்து 99 ஆகாது, 1000லிருந்து 900 ஆகாது, 5000லிருந்து 4000 ஆகாது, 10,000லிருந்து 9,000 ஆகாது. குறைக்கவும் மாட்டார். நல்லா கூர்ந்து கவனிங்க. அல்லாஹ் சொல்ற பேச்சு இது, நான் சொல்ல நினைச்சுக்காதீங்க. இது அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஆயத்து. நீங்க என்ன தர்மம் பண்றீங்க? நீங்க நான் சொல்றேன் இந்த படியில நீங்க பண்ணணும்னு சொல்றேன். நான் இப்ப சொல்ற விஷயத்தை நீங்க புரிந்து செயல்படுவதற்கு குர்ஆனை முழுவதும் ஒழுங்காக படித்திருக்க வேண்டும், ஓதி இருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு ஜிக்கரும் ஞானம் நிறைந்த விஷயம். இது அவ்வளவு அல்லாஹ் தன் ஞானத்தால் உங்களுக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்றான். இப்போ ஜிக்கர் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இப்போ குறைத்து விடவும் மாட்டார்கள், எக்காரணத்தை கொண்டும் குறைக்க மாட்டார்கள். இதுல முடியாட்டியும் குறைச்சிக்கிறங்க அல்லது கூட்டிக்கிறங்க, அந்த பேச்சு வரல. கராரா சொல்லிட்டு ஆண்டவன் கட்டண்டன்னு சொன்ன இதான் சொல்லிட்டு. இப்போ குறைக்க கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது. அதை விட முக்கியமான விஷயம் எனினும் அடுத்தது இரண்டுக்கும் மத்திய நிலையாக இருக்க வேண்டும். இரண்டிற்கும் மத்திய நிலையில் அவர்கள் செலவு செய்வார்கள். இரண்டுக்கும் மத்திய நிலையில் இருப்பார்கள். என்னப்பா அது? தீனுடைய செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் குறைக்கவும் கூடாது. அதுக்கு பின்ன இரண்டுக்கு மத்திய நிலையில் கொண்டு வர வேண்டும். வீணுரை இருக்கக்கூடாது, அதுல குறைக்கவும் கூடாது, குறைக்காம மத்திய நிலையில் கொண்டு வர வேண்டும், வீணுரையும் செய்யாமல் மத்திய நிலையில் கொண்டு வர வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மனிதர்களுக்குள்ள கட்டளை, எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்று. இன்னைக்குதான் நீங்க பார்க்கிறீங்க. இனிமேதான் இது என்ன விஷயம் என்று சிந்திக்க போறீங்க. ஆக குர்ஆனை ஓதுகின்ற முறையில் ஓதினால்தான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதெல்லாம் மேலோட்டம் படிச்சு போனாதான் அப்படிதான் படிச்சுட்டு இருக்கிறீங்க எல்லாரும். இன்னும் நீங்க ஒரு ஆயத்துல ஒரு வார்த்தையில இன்னைக்கு நின்றணும். எதுக்காக இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறதா ஓதுற முறை? எதற்காக இந்த வார்த்தை இதில் அவன் உபயோகப்படுத்தியிருக்கின்றான்? இதுதான் இப்ப ஓதுற முறை. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தூய்மை தேவைப்படுதுப்பா. இந்த விஷயத்தை நீ ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் இந்த ஒரு முக்கியமான விஷயம் தூய்மையை அவன் வச்சிருக்கிறான். இந்த தூய்மையில தான் நீங்க இந்த குர்ஆனை படித்து முன்னேற வேண்டுமே தவிர எந்த விஷயத்தையும் நீங்க குர்ஆன் தொடவும் முடியாது, படிக்கவும் முடியாது என்று நன்றாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். தூய்மை என்னன்னு தெரியாது, அதுக்கு மஸ்ஜிதுக்கு போங்க, 9ல் 108 படிங்க. அதுல தூய்மையை பாருங்க, என்ன சொல்றான்னு பாருங்க, நபிக்கு சொல்றான் பாருங்க, விஷயத்தை சொல்றான், நபிக்கு சொல்றான், அதையும் பாருங்க. இவ்வளவு ரொம்ப ஜாக்கிரதை எச்சரிக்கையா நீங்க குர்ஆனை அணுக வேண்டும். என்ன சொல்ல போறீங்க? வீண் விரயம் இருக்கக்கூடாது. கொடுக்கிற 100 ரூபாயில வீண் விரயம் இருக்கக்கூடாது. அந்த 100 ரூபாயில நீங்க குறைச்சிடவும் கூடாது. அந்த 100 ரூபாய்க்கு மத்திய தரமா கொண்டு வரணும். வீண் கூடாது, குறைக்கவும் கூடாது. அதில் மத்திய தரத்தை அவர்கள் கையாளுவார்கள். இதான் உண்மையான மூமின் செய்யக்கூடிய தர்மம்.
இதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீ என்னதான் ஆசையோட அல்லது வெறுப்போட எந்த தர்மம் செஞ்சாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் ஒப்புக்கொள்ளவே மாட்டான். என்ன ஆசையோட சந்தோஷமா ஏழை அள்ளி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தாலும் சரி, அல்லது வெறுப்போட வேண்டாம் வெறுப்போட கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுடைய தர்மத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஏனென்றால் பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று 9ல 53 படிச்சுக்கிறேன். ஏன்னா புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது, படிச்சுக்கிறேங்க. 9ல 50 எடுங்க. எடுங்க. 53 காக்கா. படிங்க. நபியே, நீர் கூறும், நீங்கள் விருப்புடனோ அல்லது வெறுப்புடனோ தர்மத்திற்கு செலவு செய்தாலும் அது உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காரணம் ஏனெனில் நிச்சயமாக நீங்கள் பாவம் செய்யும் கூட்டத்தாராகவே இருக்கின்றீர்கள். உங்க தர்மம் நான் சொல்லிய அடிப்படையில், நான் உங்களுக்கு போதித்த அடிப்படையில் செய்யவில்லைப்பா. நீங்க தர்மம் பண்றதுக்கு இன்னும் ஈமானே கொள்ளப்பா. நீங்களா உங்க இஷ்டப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நான் சொன்ன அறிவுரைப்படி நீங்க செய்யல. ஆக அவ்வளவு தர்மம் வேஸ்ட். இது வீண் விரயம் ஆகிவிட்டது. வீண் விரயம் ஆகிவிட்டதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன், அர்த்தம் சொல்றேன். புரிஞ்சதோ? இப்பொழுதா புரிஞ்சதா? நீங்க செய்யறது வீண் விரயமான செயல். நீ என்ன தர்மம் கொடுத்தாலும், யாருக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும், ஒண்ணு நீ குரானையும் ஓதல, நம்பிக்கையும் கொள்ளல, தூய்மையும் ஆவல, உன் வேலையை நான் ஏத்துக்கிறேன்னு என்னத்தையா செஞ்சுட்டு போ என்று அர்த்தம். ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. ஓதக்கூடிய மனிதன் எப்படி ஓத வேண்டும் என்று தெரிந்து கொண்டானோ, குர்ஆனிலிருந்தே தெரிந்து கொண்டானோ, ஓது முறையை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அந்த தெளிவான முறையை எவன் ஒழுங்காக கற்றுக்கொண்டானோ அவனால் மட்டும்தான் இந்த குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடிய வசதியை அடைவான். அந்த புரிந்து கொண்ட பின்னர் தான் மேற்கொண்டு சிந்தனை செய்வான். இந்த விஷயம் செய்வதற்காக தான் மஸ்ஜித் தேவைப்படுகிறது. ரொம்ப ஜாக்கிரதையா ஓத பழகிக்கிறங்க. இன்னும் ஓது முறையை பற்றி முழுமையாக எழுதி கொள்ளுங்கள். முதல் எப்படியெல்லாம் ஓத சொல்லுகின்றான், அவன் எப்படியெல்லாம் கற்று தருவேன் என்று சொல்லுகின்றான், இது ரெண்டுக்கும் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான் என்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? நீங்களே சொல்லுங்கப்பா, என்ன சொல்ல போறீங்க? இது முதல்ல எழுதுனீங்களா? முதல்ல நீங்க எழுதுனீங்களா? ஓதுகின்ற முறையெல்லாம் ஒழுங்கு எழுதி வச்சுக்கிறீங்களா? இல்ல அப்போ எப்படி ஓத போறீங்க? அதை முதல்ல சிந்திச்சு புரிஞ்சுக்கணுமே. அது ஓதி முதல்ல சிந்திச்சு புரிஞ்சுக்கணுமே. அது புரியாம நீங்க ஓத போறீங்க? அது புரியாம நீங்க எப்படி ஓத போறீங்க? சொல்லுங்க. இப்போ 1.5 வருஷம் ஓதிட்டு இருக்கிறீங்க, ஓது முறை தெரியல. இப்போ தர்மத்துக்கு அடிப்படையை எடுத்து காட்டிட்டேன். இது கண்ணில் பட்டிருக்குன்னு படல. சரி, இப்போ உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, மேற்கொண்டு சிந்தனை செய்வதற்கு உங்களுக்கு 3 ஆயத்தை காட்டின. மஸ்ஜிதுக்கு, தர்மத்துக்கு ஒரு ஆயத்தை காட்டினேன். இதுல என்ன வளருது பார்த்துக்கிறங்க, ஓதுங்க. இப்போ படிங்கப்பா. நேற்று இப்போ படிங்க. இப்போ எடுங்க. இது 2வது சூறால 198 எடுங்க. இந்த ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
படிங்கம்மா படிங்க. 2ஆம் சூறால 198. இப்போ 196 197 படிச்சாச்சு. வரிக்கு வரி உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன், என்ன போட்டுன்னு சொல்லிட்டேன். எந்த அளவு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை நீங்க 100 தடவை படிச்சாலும் நம்ம அந்த செய்ய முடியாது, அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் ஹஜ் என்ற விஷயமே தெரியாது. ஹஜ் என்ற விஷயமே நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. தெரியாமல் எப்படி செய்வது? அதனால் இது செய்ய முடியாது. எது 196 செய்ய முடியாது, 197 செய்ய முடியாது. இப்ப 198 பாருங்க, படிங்கப்பா. உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் உங்கள் மீது குற்றமாகாது. நல்லா கவனிச்சிருவாங்க. இந்த முக்கியமான ஆயத்து இது முக்கியமான ஆயத்து. இது 3 விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. நீங்க நான் ஏற்கனவே சொன்ன 7 போதி இதை என்னென்ன கேள்விகள் வருது எழுதுங்கன்னு சொன்னேன். சொல்லி 10-15 நாள் ஆச்சு. ஒரு ஆள் கூட ஒரு கேள்வி கூட சொல்லல. இந்த மாதிரி இந்த ஆயத்து இத்தனை கேள்வி வருது, இந்த ஆயத்து இப்படி வருது சொல்ல. ஏன்? ஓத தெரியல, அந்த ஈடுபாடு இல்லை. இல்லாட்டி சொல்லியிருப்பீங்க. இந்த 8 ஆயத்து 196 203 வரையும் 8 ஆயத்துல இந்த 8 ஆயத்துல ஒரு கேள்வி கூட உங்களுக்கு மனசு வரலப்பா. ஒவ்வொரு 10 கேள்வியா அழகா 10 கேள்வி சொல்லிருக்கலாமே. சொல்லி நீங்க எதிர்பார்த்தன. ஒரு வருஷம் மேல ஓதிட்டு இருக்கிறீங்களே. பாருங்க எப்படி நீங்க உங்களை பத்தி புரிஞ்சுக்க, முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி ஓதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்காக கேள்வி கேட்கறதெல்லாம் நீங்க வேகமா வரணும்னு சொல்லிதான் கேள்வி கேட்கிறேன். நீங்க வேகமா முன்னேறணும், ஓத கத்துக்கிறன்னு, விளக்கத்தை அறிஞ்சுக்கிறன்னு அந்த எண்ணத்தோட தான் நான் கேள்வி கேட்கிறேன். மெத்தப்படி நான் அவனை கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் போட்டு பதில் மார்க் போட்டு பேச்சு கிடையாது. நம்ம எல்லாரும் முன்னேறணும். சரி, படிங்கப்பா. இந்த ஆயத்து எல்லாம் கவனிச்சுக்கிறீங்கப்பா. 198 படிங்க. உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் உங்கள் மீது குற்றமாகாது. சரி, அடுத்தது. பின்னர் அரபாத்தில் இருந்து திரும்பும் போது மஷ்அருல் ஹராம் என்னும் தலத்தில் அல்லாவை ஜிக்ர் செய்யுங்கள். அடுத்தது. அவன் உங்களுக்கு ஜிக்கிரை அறிவித்து கொடுத்ததை போல் அவனை நீங்கள் ஜிக்ர் செய்யுங்கள். சரி. நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களில் இருந்தீர்கள். இது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா? யாராவது சொல்லுங்கப்பா. நான் எடுக்க ஓத சொல்லிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க மட்டும் சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சிம்பிளா சொல்லுங்க. இந்த ஆயத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? முதல்ல என்ன படிங்க? முதல்ல என்ன படிங்க? உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் உங்கள் மீது குற்றமாகாது. இதுக்கு என்ன அர்த்தம்? சாதாரண அர்த்தம் சொல்லுங்க. என்ன அர்த்தம் அதுல இருக்குது? என்ன அர்த்தம் அதுல இருக்குது சொல்லுங்களேன். படிச்சு அப்படியே சொல்லுங்களேன். என்ன தப்பு இருக்குது? அந்த போட்டிருக்கிறது அப்படியே போய் சொல்லுங்களேன்ப்பா. என்னப்பா கஷ்டம் உங்களுக்கு? இறைவனுடைய அருளை தேடுறதுல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு இருக்கு சார். அதான் இருக்குது. மத்தவங்க என்ன சொல்றீங்க? அதானே எல்லாம் அதான் சொல்ல போறீங்க. காக்கா சொல்லுங்க. எல்லாம் ஜிக்ர் செய்ய சொல்றாங்க. நாம அல்லாஹ் கிட்ட இதுதா அதுதா சொர்க்கம் தா அப்படி அருளை நாடுறது குற்றம் இல்ல, கேக்குறது குற்றம் இல்ல, அப்படியா காக்கா? இல்ல, அப்படியே என்கிட்ட கேட்டேன். நான் தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்படியே என்கிட்ட கேட்டேன். நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது கேட்பது குற்றம் இல்லை. அதான் போட்டிருக்கு முதல் லைனு. ஆமா, அதுக்கு மட்டும் சொல்லுங்களேன். நீங்க ஜிக்ருக்கு போயிட்டீங்க அதுக்குள்ள. இப்போ ஹஜ் எதுக்கு பண்றீங்க? உங்க பாவ மன்னிப்பு போகணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை வாங்கணும், அல்லாஹ்வுடைய அருளை வாங்கணும். இதுக்கு தானே போறீங்க எல்லாத்துக்கும். இதான அர்த்தம் மெயின். நல்ல காரியங்களை செய்யணும், அல்லாஹ் சொன்ன காரியங்களை செய்யணும், அவனுடைய அருளை பாக்கியத்தை அடையணும். இந்த எண்ணத்தை தான் போறீங்க. அதானே? அது இல்லையில, அதுதான் போறீங்க. அப்ப அங்க போய் அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது எல்லாம் போறீங்க.
ஆண்டவனுடைய அருள் வேணும், இறைவனுடைய அருள் வேணும், கடவுளுடைய அருள் வேணும், எல்லாருடைய அருள் வேணும் தான் எல்லா மதத்தினுடைய எண்ணம் தானே. இதுல தவறு இல்லையா? எல்லா மனிதர்களும் அவரவர்கள் வணங்கும் தெய்வத்திடம், கடவுளிடம், ஆண்டவனிடம், காட் அவர்களிடம் எல்லாம் இந்த உதவி அல்லா ரஹமத்தான ஆண்டவன் ரஹமத்தான் கேக்குறீங்க, எல்லாரும் அவர்ல தானே கேக்குறீங்க. இது குற்றமான செயலாம் கிடையாது. இது குற்றமான செயல் கிடையாதுல்ல. யாராவது குற்றம் சொல்லுவாங்களா? யாராவது குற்றமான செயல் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதான் எதிர்பார்க்க யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்படி சொல்லாம இருக்கும் பொழுது, நல்லதுக்கு தான் போயிட்டு இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதில் குற்றம் இல்லைன்னு சொன்ன எதுக்கா இந்த வார்த்தை குற்றம் கிடையாதுன்னு ஆனு சொல்றான். எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்காங்க, நல்லது செய்யும் எண்ணத்தோட போறாங்க. அவங்க குற்றம்னு எண்ணத்துல போகலையே அவங்க. இப்ப அல்லாஹ்தால எதுக்காக சொல்றான் இந்த மாதிரி குற்றமாகாது? அப்போ ஏதோ ஒரு குற்றம் இருக்குது, சரி கேட்டுக்கிறங்க, குற்றம் இல்லை அப்படின்னு அர்த்தம் வருதா இல்லையா? நல்லா எல்லாரும் கேட்கிறேன், ஒழுங்கா நான் சொல்ற ஒழுங்கா புரிஞ்சுக்கிறேங்க. முதல்ல நல்லா சொல்றத ஒழுங்கா புரிஞ்சுக்கிறேங்க. இதுல ஏதோ குற்றம் இருக்குது, ஏதோ கேட்டீங்கப்பா, குற்றமாகாது அப்படின்னு அர்த்தம் வருதா? இல்ல அப்படி அர்த்தம் வரணும்னு சொல்றீங்களா? இல்ல, குற்றம் ஏதோ ஒண்ணு இருக்குங்க சார். அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன். ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. மற்றவங்களுக்கு நான் கேட்ட கேள்வி புரிஞ்சதா புரியல? மற்றவங்களுக்கு நான் கேட்ட கேள்வி மற்றவர்களுக்கு புரிந்ததா? ஏன்னா விஷயம் பேசி போய் பிரச்சனை கிடையாது. ஒரு விஷயம், ஒரு ஆயத்து ஒரு வரை எடுத்துட்டா கூட அது முழுமையா விளங்கிட்டு தான் அடுத்த பக்கம் காலத்து வைக்கணும். அதுக்காக திருப்பி கேட்கிறேன். இப்ப நான் கேட்ட கேள்வி, அல்லாஹ்வின் அருளை தேடுவதில் குற்றம் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இது குற்றம் இல்லப்பா, நீ அருள் கேட்கறியா? அது குற்றம் கிடையாது. உன் அருளை கேட்டுதான் எல்லாருமே வர்றாங்க. மற்ற கோபத்தை வாங்கறதுக்கு நாங்க வரல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அல்லாஹ்க்கும் தெரியும். நீங்க அல்லாஹ்வுடைய அருளை கேட்பதில் குற்றம் கிடையாது. இது குற்றமே இல்லை, எல்லாருக்குமே தெரியுமே. அல்லாஹ் இதுக்கு புதுசா சொன்னது என்ன காரணத்துக்காக? இது ஒரு குற்றமான செயல் இருந்தால் நீ கேட்டுற, அது குற்றம் இல்லப்பா, இப்படிதான் அர்த்தம் எடுக்கணுமா? அதுல நீங்க உங்க அர்த்தம் சொல்லுங்க. பாவ மன்னிப்பு கேக்குறது குற்றம் ஆகாது அப்படின்ட்டு புரியுது சார். பாவ மன்னிப்பு பத்தி பேசல இப்போ. அல்லாஹ்வுடைய அருளை அடைவது குற்றமாகாது. அதான் சொல்ல, ஒழுங்கா படிங்க. இன்னும் படிக்கல நீங்க. பாவ மன்னிப்பு கேட்பது குற்றமாக சொல்றான். நல்ல நான் அதான் சொல்றேன், படிக்க இன்னும் நீங்க கவனம் செலுத்த போதுல. ஆயத்து என்ன போட்டிருக்கு? அல்லாஹ்வுடைய அருளை கேட்பது நாடுவது குற்றம் ஆகாதுன்னு அல்லாஹ் சொன்னா, நீ அப்படியே மாத்தி பாவ மன்னிப்புன்னு மாத்தி, இதான் ஓதுறது பெரும் தப்பு பண்ணிட்டு உங்க இஷ்டப்படி ஓதுங்களா. இதுதான் நீங்க சார். அதனாலதான் இன்னைக்கு வரையும் குரான் புரியல மாட்டுக்குது, என்ன ஓதுனா தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு லைன்ல இருக்குது டோட்டலா ஹஜ் விஷயம். அந்த ஒரு லைன்ல இருக்குது. திருப்பி சாதா விஷயம் கிடையாது ஹஜ், சாதாரண விஷயம் கிடையாது ஹஜ்ஜு. ஒவ்வொரு ஆயத்திலும் மணியான விளக்கமான ஞான் நிறைந்த விஷயம் அல்லாஹ் சொல்லிட்டானா, ஞான் நிறைந்த விஷயம் இறைஞ்சு இருக்குது. ஆரம்பத்திலிருந்தே இருக்குது, ஒவ்வொரு வரையிலும் இருக்குது. அதான் உங்கள்கிட்ட கேள்வியாவது எழுதுங்கன்னு சொன்னேன், எழுதவில்லை. ஏன்னா அதுல ஆசை இல்லை, ஈடுபாடு, விருப்பம் இல்லை, அந்த முயற்சியில் நீங்க இறங்கவில்லை. பரவாயில்ல, இப்படிதான் ஏதோ ஆரம்பிச்சிட்டீங்க, சந்தோஷம். ஆனா சொல்ல வேண்டியது எப்படி சொல்லணும்னு கேட்டா அந்த முறையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் டீச்சர் கிடையாது. குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லிருக்கின்றான் அதே வார்த்தையை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கணும் தவிர, நான் புதிதாக வார்த்தையை சேர்த்து இப்படி படிங்க அப்படி படிங்க நான் சொல்ல வேண்டாம், சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். குரான் இந்த மாதிரி போற்றிருக்குது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இதுதான் அடிப்படையான பயான்.
இப்போ பாவ மன்னிப்புன்னு தேவையெல்லாம் பேசிட்டீங்க. அதான் பேசுறதுக்கு முந்தைய ஒழுங்கா படிச்சுக்கிறங்க. என்ன கேள்வி அதை புரிஞ்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் வாயை திறங்க. அவசரப்பட்டு நீர் நாவை அசைக்க வேண்டாம் ரசூலுக்கே அல்லாஹ் சொல்லிட்டான். நமக்கு அதே தான். ரசூலை பின்பற்றுண்டா அவசரப்படக்கூடாது. இப்போ இவ்வளவு விஷயம் இப்ப ஆரம்பத்துல இருந்து அவ்வளவு புது விஷயமா பேசுற மஸ்ஜிதை பத்தி பேசினேன், தர்மத்தை பத்தி பேசிருக்கிறேன். இப்போ ஹஜ்ஜி பத்தி அன்னைக்கு பேசியாச்சு. இன்னைக்கு அடுத்த 99 முதல் லைன்ல இந்த மாதிரி ஒரு போடு போட்டுக்கிறான்ல, இது உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சா அப்பா ஹஜ்ஜின்டா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நீங்க சொல்லுவீங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா கண்டுபிடிங்க. மெதுவா லேட் ஆகுனா லேட் ஆகுங்க. இல்ல 1 மாசம் 2 மாசம் டைம் ஆகுனா டைம் ஆகும். இல்லை மெதுவா படிச்சுதான் செய்யணும், படிக்காம செய்யக்கூடாது. ஆனா இந்த கேள்வியை மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டேன். இந்த மாதிரி கேள்வி இருக்கு, என்ன செய்ய போறீங்க? ஆனது சொல்லிட்டு சொல்றேன். அடுத்த லைன் இந்த முதல் லைன்ல இவ்வளவு விஷயம் இருக்கு தம்பி. இப்ப அடுத்த லைன் எப்படிங்க பாத்துக்கிறங்க. எப்படி குர்ஆனை ஓத வேண்டிய முறையை பாத்துக்கிறங்க. இது எல்லாமே குர்ஆன் தொட முடியாது. ஓதுற முறைய, அந்த ஓதுற முறைகளை அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிருக்கு. அப்படி ஓதுன்னு சொல்லியிருக்கிறான். அப்படி சொல்லியும் அந்த முறையை நீங்க ஒதுக்கி தள்ளிட்டு உங்க இஷ்டப்படிதான் ஓதுறீங்க. பாருங்க, ஒரு செகண்ட்ல அல்லாஹ்வுடைய அருளே தேவை குற்றம், பாவ மன்னிப்புக்காக குற்றம்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது? மெதுவா படிங்க, அவசரப்படாதீங்க, மெதுவா படிங்க. அடுத்து படிங்கம்மா, அடுத்த லைன். பின்னர் அரபாத்தில் இருந்து திரும்பும் போது மஷ்அருல் ஹராம் என்னும் தளத்தில் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யுங்கள். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க யாராவது. இதுக்கு அர்த்தம் முதல் லைன் தெரியல, 2வது லைன் இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க யாராவது. நான் எல்லாரும் எல்லாம் வாய் முடிச்சு முக்காக சொல்லுங்க, மனசு வந்து சொல்லுங்க, தாராளம் பேசுங்க, பேசி எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷம் பேசுங்க. இது ஒண்ணு சண்டை ஒண்ணும் கிடையாது. நீ தப்பா பேச நான் ஒண்ணு கோவிக்க போறதில்லை, பேச்சு பண்ணதில்லை. எல்லாம் நல்லா கத்துக்கிறேன்னு அந்த ஆசைதான் பேசுறேன். எல்லாம் வாய் தந்து சொல்லுங்க. செல்வராஜ் சொல்லுங்க, ரியாஸ் சொல்லுங்க, அப்துல் கரீம் சொல்லுங்க, சிராஜ் சாகா சொல்லுங்க, சூஃபி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க தம்பி. சொல்லுங்க தம்பா, சொல்லுங்கப்பா. அருளை நாடுதல் குற்றமே இல்லைங்கிறது இறைவனோட ஞானத்தை யாராவது விளக்கி சொல்ற இடத்துக்கு போய் அவங்கள்ட்ட கேட்கறது தப்பு இல்ல. அப்படி கேட்டுட்டு வீடு திரும்பியதும் அவனுடைய பாக்கியத்தை அடைந்தால் தூய்மையான மனிதர்களும் அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. இதை சொன்னீங்களா? ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ஓரளவு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பதான் பேசுங்க. மற்றவங்க என்ன சொல்றீங்க? பரவாயில்ல, இப்ப எடுத்தோடனே சொல்ல முடியாது, கஷ்டம். இப்ப இந்த கேள்வி வந்துடுச்சு, நல்லா யோசித்து அழகா நம்ம எழுதிட்டே இருங்க. 1 வாரம் டைம் இருக்கு. நீங்க பாட்டு யூடியூப்ல இதுல மக்கள் இதுல ஏதாவது சொல்றது குரூப்ல போட்டே இருக்கு, எழுதிட்டே இருக்கு. நான் பார்த்தே வர்றேன். நல்லா இருந்தா டக்குன்னு ஒன்னு பதில் சொல்லிடுறேன். தவறா இருந்தாலும் எப்படி தவறு மாத்திக்க சொல்லி தந்துடுறேன். நீங்க சொல்லிட்டு எழுதி விடாதீங்க. ஆனா முயற்சி மட்டும், எழுதுறதோ பேச விட்டுறக்கூடாது. பேசினாதான், வெளியே வந்தாதான் புதிய அறிவு உள்ள நுழையும். பழசு வச்சுட்டே இருந்தா புதிய நின்று வரையாது, உள்ள வராது. பழசு வெளியே தள்ளணும், தப்ப வெளியே தள்ளணும், நன்மை உள்ள வரணும். இப்படியேதான் வெளியே தள்ளி நல்லதை இழுத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதான் ஓதுற முறை. சரி, இப்போ சரி சொல்லிட்டீங்க. அந்த முதல் லைனுக்கு ஒரு மனுஷன் சொல்லிவிட்டார். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அரஃபாத் இருந்து திரும்பொழுது என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு மஷ்அருல் ஹராமில் ஜிக்ர் செய்யுங்கள். இதுவரை என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க? சரி, இப்போ அரஃபாத் என்னப்பா, அதையா சொல்லுங்கப்பா. அரஃபாத் என்ன? ஒரு இடம். சரி, இடம். மத்தவங்க என்ன சொல்றீங்க? அந்த இடம் எங்க இருக்குது? சார், இருதயத்துல தான் நீங்க சொல்ற பாடத்துல தான் நான் எடுத்தேன் சார். மற்றவங்க அதாவது மனசோட இருதயத்துல, அதாவது நம்ம நிலைகள் உயரக்கூடிய ஒரு இடம், ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ். சரி சரி,
அடுத்தது அடுத்தது வேற யாராவது சரி, இப்போ கஷ்டம், எல்லாரும் கஷ்டம். இப்போ தான் முதல் முறையாக இந்த ஹஜ் விஷயத்தையே ஆயத்தை இப்போ பார்க்குறீங்க நீங்கள். கஷ்டமான இந்த ஆயத்தை, இந்த செயல் எல்லாம் கஷ்டமான செயல். இதை புரியறதுக்கு குறைஞ்ச 10-15 தடவையாவது குரானை ஒழுங்கா ஓதி இருக்கணும். ஓதாமல் முடியாது. அரஃபாத் எழுதிக்கிறங்க. அரஃபாத் என்பது யுவர் டெஸ்டினேஷன். எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று நிர்ணயிக்கின்றீர்களோ அந்த நிர்ணயம் செய்யக்கூடிய இடம், அதுக்கு பேரு அரஃபாத். ஒன்னா இங்க அரஃபாத் மைதான் இருக்குது, வேலி இருக்குது, பாலைவனம் இருக்குது, மண்ணாங்கட்டு இருக்குதுன்னு போயிடாது. இது அரஃபாத் என்பது அரஃபாத்திலிருந்து திரும்பும் பொழுது ஹஜ் வேலையெல்லாம் எந்த இடத்துக்கு போக முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த இடத்துக்கு பேர் அரஃபாத். யுவர் டெஸ்டினேஷன். எந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு இந்த இடத்துல அரஃபாத்தும் வச்சுக்கிறோங்க. அவ்வளவுதான். எந்த ஊர் உலகத்தை எந்த இடத்துக்கு போய் தெரியாது, அதை பத்தி தெரியாது. இந்த இடத்துக்கு போகணுமா அந்த இடத்துக்கு பேர் அரஃபாத். இப்போ அரஃபாத்திலிருந்து திரும்பி வர்றீங்க, எங்க ஊருக்கு எந்த இடத்த நிர்ணயிச்சு இந்த இடத்துக்கு ஹஜ்ஜி பண்ணணுன்னு போறீங்கன்னு வச்சுக்கிறோங்க. அந்த இடத்துல ஹஜ்ஜி முடிச்சிட்டீங்க. முடிச்சு அந்த இடத்திலிருந்து திரும்புகின்றீர்கள். நல்லா புரிஞ்சுக்கிறோங்க, எழுதிக்கிறோங்க, மனசை வச்சுக்கிறோங்க. ஒன்று அரஃபாத், இங்கே அரஃபாத் ஊர் இருக்குது, அங்கே டென்ட் போட்டு உட்காந்துருக்குன்னு இப்படிலாம் இந்த மாதிரி ஷைத்தா வேலையெல்லாம் மறந்துடுங்க. ஒழுங்கா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறங்க. அரஃபாத்திலிருந்து திரும்பும் பொழுது எந்த ஊரை நிர்ணயம் செய்கின்றீர்களோ, எங்கு போக வேண்டும் என்று முடிவெடுக்கின்றீர்களோ அந்த இடம், தமிழ்ல அந்த இடம், அரபில அரஃபாத். அவ்வளவுதான். அரஃபாத்திலிருந்து திரும்பும் பொழுது முடிஞ்சிருச்சு. ஹஜ்ஜுடைய கிரியைகள்லாம் ஒழுங்கு நிறைவேற்றிட்டீங்க. நிறைவேற்றிய பிறகு எந்த இடத்துல இருந்து நீங்க புறப்படுறீங்களோ, புறப்பட்டு வரும் பொழுது மஷ்ஷருல் ஹராம், இது என்ன பில்டிங்கு கட்டணம் வச்சுக்காதீங்க, நீங்க அந்த ஸ்தானத்துக்கு உயர்கின்றீர்கள். ஹஜ்ஜை முடிச்ச பிறகுதான், நான் ஏற்கனவே சொன்னேன், ஹஜ்ஜு முடிச்சாதான் நீங்க குரான் ஓத முடியும், குரான் புரிஞ்சுக்க முடியும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஆதாரமாக தான் இப்போ பேச போறேன். ஒழுங்கா புரிஞ்சுக்கிறங்க. விஷயத்தை கோட்டை விட்டுறாதீங்க, மறுபடியும் திருப்பி கேட்காதீங்க, மறந்துடாதீங்க. உடனே கையும் கண்ணுமா எழுத்து இருக்கணும், வேகமா எழுதணும். சொல்லிட்டு எழுதுனா மனசை பதியும். அதுக்கு யூடியூப்ல திருப்பி கேளுங்க, 1க்கு 4 தடவை கேளுங்க, குரானை திருப்பி ஓதுங்க. இந்த மாதிரி படாத பாடு பண்ணணும், தியாகம் பண்ணணும் நீங்க குரானை ஓதுவதற்கு. இது அவ்வளவு உண்மை. இப்ப நான் படிச்சுட்டு அவ்வளவு உண்மையான விஷயம், உண்மையான இறைவன், உண்மையான கடவுள் சொல்லுகின்ற விஷயம். இதை நீங்க அறிய போறீங்க. இந்த கடவுளை யார் அறிய போறீங்க? இதுக்கு அப்புறம் தான் நீ புரிஞ்ச பிறகுதான் அல்லாஹ் அந்த இறைவன் உங்களுக்கு சொல்லித்தர போறான். எப்படி குரான், நான் கொடுத்த குரானை எப்படி ஃபாலோ பண்ண சொல்லித்தர போறான், அவன் சொல்லித்தர போறான். அவரையும் பொறுமையாருங்கள். இப்போ ஹஜ் விஷயம் முடிஞ்சிருச்சு. இனி உங்களை உயர்த்தணும், உங்களை உயர்ந்த சாத உயர்த்தணும். அறிவுலையும் பண்புலையும் இதுலையும் எதுல ஞானத்து விஷயத்தை உங்களை உயர்த்தணும். அந்த உயர்த்தெடுத்ததுக்கு ஜிக்ர் தேவைப்படுது. அதை நீங்க உயர்வதற்கு ஜிக்ர் தேவைப்படுது. இப்போ அரஃபாத்திலிருந்து திரும்பும் பொழுது மஷ்ஷருல் ஹராம் என்ன ஸ்தானத்தில் வந்துடுறீங்க, எந்த ஸ்தானத்தை உயர்த்திடுறான். அப்பொழுது அவனை நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. யாரு? தக்குவா உடைய மனிதன் ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு செய்யக்கூடிய காரியம், 2வது காரியம், ஹஜ்ஜை முடிச்ச 2வது காரியம் ஜிக்ரை செய்ய வேண்டும். அந்த ஸ்தானத்தில், அந்த தலத்தில் உங்களை உயர்த்தும் பொழுது நீங்க எப்போதும் ஒவ்வொரு நிமிஷமும் உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சு கொண்டே போறீங்கப்பா. குரானை ஓதி ஈமான் கொண்டு தூய்மை அடைந்த பிறகு ஒவ்வொரு ஸ்தானம் முன்னேறிட்டே போறீங்க, அல்லாஹ்வுடைய மாக்கியத்தை அடைவதற்காக. இப்போ
மஷருல் ஹராம் இந்த தலத்துக்கு பெயர் அல்லாஹ் வச்சுக்கிறான். நீங்க ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சீங்கன்னா மஷருல் ஹராம் என்னவென்று உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும். இதுதான் மஷருல் ஹராம் என்ற உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் வந்து விடுகின்றீர்கள். இந்த இடத்துல அல்லாஹ்வை ஜிக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதுக்கப்புறம் அடுத்த லைன் படிங்க. இப்போ அரஃபாத்தா புரிஞ்சுட்டு என்ன புரிஞ்சு? அரஃபாத்தா என்ன? நாம ஹஜ்க்கு எங்க போறோமோ அந்த இடம் காக்கும். அந்த இடத்து மத்தவங்க என்ன சொல்றீங்க? மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அரஃபாத்தா நான் ஒரு அர்த்தம் சொன்னேன். இது அர்த்தம் சரியா தவிர நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க நான் சொல்ல நம்பிக்க கூடாது. எனக்கு அல்லாஹ் அறிவித்ததை சொல்லிட்டேன். இது எனக்குத்தான் உன்னத்துன்னு கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கும் அல்லாஹ் அந்த அரஃபாத் என்ற ஒரு வார்த்தைக்கு ஒவ்வொருத்தருக்குமே அல்லாஹ் விளக்கத்தை அறிவிப்பான், ஞானத்தை அறிவிப்பான். நான் ஒன்னே ஒன்று சொல்லியிருக்கிறேன். நீங்க தான் நான் சொன்னதான் சரின்னு ஒருக்கா ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. நீங்க என்னையும் மறந்துடணும், என் பேச்சையும் மறந்துடணும். நீங்க உங்க வேலையை பார்க்கணும், முன்னேறணும். நீங்க அதுதான் என்னுடைய ஆசை. இப்போ எல்லாம் அரஃபாத்துண்டா யுவர் டெஸ்டினேஷன். எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த இடத்தை நிர்ணயிச்சாச்சுல, அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட இடத்துக்கு அல்லாஹ் அரஃபாத் என்று பெயரிட்டிருக்கின்றான். புரிஞ்சதா? புரிய எல்லாத்துக்கும்? புரியுதுங்க சார். மற்றவங்க வாய் மூட்டுறீங்க, சொல்ல கலை விளக்க சொல்லி பதில் பெற மாட்டேங்க. சரி, பரவாயில்ல. இப்போ அடுத்து படிங்க. ஷாயிதாக்கு மியூட்ல போயிடுச்சு. அப்ப நீங்க படிங்கம்மா. யாராவது டக்குன்னு படிங்கல. சரி காக்கா. அவன் உங்களுக்கு ஜிக்கிரை அறிவித்து கொடுத்ததை போல் அவனை நீங்கள் ஜிக்கிர் செய்யுங்கள். நல்ல அரபிய தெரிஞ்சவங்க படிச்சு பார்த்துக்குங்க. அது அல்லாஹ் என்ன சொல்றான் ஒழுங்கு கவனிச்சுக்கிறீங்க. அவன் உங்களுக்கு ஜிக்ரை அறிவித்து தந்ததை போல் அவனை ஜிக்ரு செய்யுங்கள். இந்த வார்த்தைக்கு ஈக்குவலா அரபி இருக்கு, அரபி இல்லையா? ஒழுங்க பாத்துக்கங்கம்மா. அவங்கள்ட்ட கேட்கறேன். இல்லைங்க சார். அரபி வார்த்தையை படிங்க. அதான் வதுக்குருஹு அவனை திக்ரு செய்யுங்கள், கமா ஹதாக்கும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதை போன்று. ஹதாண்டா என்ன? ஹதானா நேர்வழி அப்படின்னு. ஹதாண்டா வழியை காட்டியது, ஜிக்ரு செய்யக்கூடிய வழியை காட்டியதை போல் என்று இந்த இடத்துல நீங்க அதுக்காக அரபி படிக்க சொன்ன. நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான ஒழுங்கான அர்த்தத்தை சொல்லாம படிக்க சொன்னேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டே இல்லையா? வழி என்ன வழி? அவன் வழியை காட்டிய ஜிக்ரு செய்யுங்கள், அவன் வழியை காட்டியது போல என்ன அர்த்தம்? ஒரு வேலையை செய்ய சொல்றான், அதுக்கு உண்டான வழியை காட்டினா என்ன அர்த்தம்? ஜிக்ர் செய்ய சொல்றான், அவன் வழியை காட்டியது போல என்ன அர்த்தம்? ஏன் டெஸ்டினேஷனுக்கு ஏன் போறீங்க? நீங்க டெஸ்டினேஷனுக்கு போறீங்க. உங்களை ஆனா ஜிக்ரு செய்ய சொல்றான், வழியை உங்க வீட்டுல சமையலை செய்ய சொல்றான். ஒரு ஆளு வழியை காட்டிட்டா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி சமையல் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வழியை காட்டிட்டான், என்ன செய்வீங்க? என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த மாதிரி சமையல் செய்யுங்க என்று சொல்லிட்டான், சமையலுக்கு வழியை காட்டிட்டான், இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டான். என்ன அர்த்தம்? எதை சொல்லி கொடுத்தாண்டவன்? எதை செய்ய சொல்றாங்க? எந்த வழி அது? செய்யும் முறையை சொல்லி கொடுத்தான்ல, சமையல் செய்யும் முறையை சொல்லிட்டு கொடுத்தான்ல, அதே மாதிரி இப்ப ஜிக்ரு செய்யுங்கள், அவன் வழியை காட்டியது போல என்ன அர்த்தம்? அவ்வளவுதானே. இது என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இது என்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்குது? ஒரு வேலையை செய்யுங்கம்மான்னு சொல்றாங்க, இந்தாப்பா இதான் அந்த வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. வேலையை செய்ய போறீங்க, செய்கின்ற வேலையும் என்ன வேலையும் சொல்லி கொடுத்துரு, இந்த வேலையை செய்யுங்க, இதான்ப்பா அந்த வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன அர்த்தம்? வேலையும் தெரிஞ்சு போச்சு, அந்த வேலையும் சொல்லி கொடுத்துட்டாங்க அர்த்தம். சொல்லுங்க, மற்றவங்க என்ன சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லி கொடுத்தாதானப்பா செய்ய முடியும்.
ஜிக்ரு செய்யும் சரி, ஆனா கை கட்டி உட்கார்ந்தான்னா இவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? அவன் ஜிக்கர் விஷயம் புதுசா சொல்றான். ஜிக்கு மஷ்ஷல் ஹராமில் ஜிக்ரு செய்யுங்கள், அவன் வழியை காட்டியது போல். புரியல இல்லையா? சரி, மெதுவா படிங்க. ஒரு வேலையை செய்யுங்க, அந்த வேலையை வழியை காட்டிட்டான், செய்யறது வழியை காட்டிட்டான். இந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் புரிய மாட்டேங்குது. நான் அதுக்கு மேல என்னத்தை சொல்றது? நீங்களே ஓதி புரிஞ்சுக்கிறீங்க. மஷல் ஹராமில் ஜிக்ரு செய்யுங்கள், அவன் உங்களுக்கு ஜிக்கிரை அறிவித்து கொடுத்ததை போல். அவன் ஜிக்கரை அறிவித்து கொடுத்ததை போல் வழியை வச்சுக்கிறங்க. நீங்க உங்களுக்கு புரிய விட்டுருங்க. புரியலையா? அது நான் தப்பா சொல்றேன்னா விட்டுருங்க, மறந்துடுங்க. நீங்க கண்டுபிடிங்க. புரியுதா? நீங்க கண்டுபிடிங்க. சார் இப்படி வருதாங்க சார், உங்களுக்கு அவன் வழிகாட்டியதை போன்று அவனை திக்ரு செய்யுங்களாங்க சார். என்ன வழியை காட்டான்னு கேக்குறேன்னா, என்ன வழியை காட்டினா? திக்ருக்குள்ள வழியை காட்டி. அவ்வளவுதானே. ஜிக்கரை எப்படி செய்ய வேண்டும் என்று வழியை காட்டிட்டான். ஜிக்கரை கற்றுக் கொடுத்துட்டான். அர்த்தம் என்ன தெரியுது? ஜிக்கரை கற்றுக் கொடுத்து விட்டான் அர்த்தம் தெரியுது. எல்லாம் தெரியுது. என்னப்பா இந்த மாதிரி இருக்கிறீங்க? மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க சொத்தம் புரியலன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். வாயை திறந்து சொல்றது என்ன சாதாரண விஷயம் சொல்றேன். ஒரு வேலைய இந்த வேலையை செய்யப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான் ஒரு ஆள். அந்த வேலை தான் இந்த வேலை. அப்படி வேலையும் கொடுத்துட்டான். அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டான். ஜிக்ரு செய்யுங்கன்னு சொல்லிட்டான். அவன் வழியை அறிவித்தது போல் செய்யுங்கன்னு சொல்றான். எப்படி வழி? இந்த இடத்துல ஜிக்ரு மட்டும் தான் நிக்குது. அந்த ஜிக்ருக்கு வழியை அறிவிச்சிட்டான். இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, புரியமா இருக்கு. அதுக்கு மேல என்ன பண்றது? சாதாரண விஷயம். 5ஆம் கிளாஸ் போல 6ஆம் கிளாஸ் போல இதை கத்துக்க சொல்லுங்க. இந்த வேலையை செய்யந்தா இதான் வேலை, பிடிச்சிக்க போய் செஞ்சிருவா அப்படின்னு முடிச்சு போச்சு. என்ன வேலைன்னு தெரிஞ்சு போச்சு, அது எப்படி செய்யணும் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் சொல்லி கொடுத்ததை செய்யுங்கன்னு சொல்றான். அவன் உங்களுக்கு வழி அறிவித்ததை போல். அல்லது ஒண்ணு செய்யுங்க, உங்களுக்கு மனசுல எது பட்டுதோ அதையே வச்சுக்கிறங்க. உன்னர்த்தம் பேச்சை கேட்காதீங்க. உங்க மனசு எது பட்டுதோ அதுதான் நீங்க செய்யணும். அதான் குரான் சொல்லுது. நீங்க தான் கண்டுபிடிச்சு நீங்க தான் விஷயத்தை அறிஞ்சுக்கிட்டு அதை செய்யுங்க. உங்களுக்கு என்ன மனசப்படுது செய்யுங்க. ஜிக்ரை சொல்லி கொடுக்க எப்படி ஜிக்ரு செய்ய முடியும்? வழியை அறிவிக்காம எப்படி ஜிக்ரு செய்ய போறீங்க நீங்க? அதையா சொல்லுங்களேன். இதான் சொல்றேன். நீ குரானை 10-15 தடவை ஒழுங்கா ஓதி இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் புரியறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிடாது. இது சாதாரண விஷயம் புரிய கஷ்டமா இருக்கு. மற்ற விஷயத்தை எப்படி புரிய போறீங்க? ஹஜ்ஜு என்ன செய்ய போறீங்கன்னு தெரியாது, டோட்டலா தெரியாது. ஹஜ், இந்த ஹஜ் என்ற விஷயம் அந்த ஒரே ஒரு ஆயத்துல ஹஜ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெளிவாக சொல்லிட்டேன். 2வது விஷயம், ஹஜ் செய்யக்கூடிய முறை எப்படி செய்ய வேண்டும் என்று தெளிவாக அந்த 9:3 சொல்லிட்டான். ஹஜ்ஜுல் அக்பர்னா என்னவென்று அது 9:3 சொல்லிட்டான். அது 9வது சூறாவிலேயே 3 விஷயம், பெரிய விஷயம் அடக்கிட்டான். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அவன் அந்த மாதிரி ஆயத்தை எழுத முடியாது. இது இறைவனை மட்டும் எழுத முடியும். அதுலயே பெரும் விஷயம் 3 விஷயத்துக்கு விளக்க சொல்லி அந்த 3 லைன்ல முடிச்சிருக்கிறான். இது எப்பேற்பட்ட குரான் பார்த்துக்கிறங்க. சொல்லிட்டு உங்களுக்கு அதுல இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படி இருந்து உங்களால படிக்க முடியல. சாதாரண தமிழ் தான் போட்டிருக்கு. கஷ்டமான வார்த்தை, அவ்வளவு ஈஸியான வார்த்தை போட்டிருக்குது 9:3. உங்களால முடியல. அப்ப நீங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்க தேவையை நான் சொல்ல அவசியமே இல்லை. அது சொல்லிட்டு இது இருக்குதுன்னு சொன்ன பிறகு நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆசை வரல. சரி, பரவாயில்ல. இப்போ மஷல் ஹராம் நீங்க உங்களுக்கு எப்படி மனசு எப்படி அதையும் படிங்கம்மா. நீங்க நான் சொல்றேன்னு கேட்காதீங்க. அது நான் சொல்றேன் உங்களுக்கு. உங்க மனசு என்ன அர்த்தம் படுதோ அந்த அர்த்தத்தை வச்சுக்கிட்டு செய்ய முடியாதுன்னு பாருங்க. உங்க மனசு என்ன அர்த்தம் வந்துச்சோ அந்த அர்த்தத்தை வச்சுக்கிட்டு செய்ய முடியாதுன்னு பாருங்க. அதான் இது சரியா தவறா எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ கண்டுபிடிச்ச அர்த்தம் விளக்கம் நீ செயல்படுத்தும் பொழுது தடையாக நின்றும்.
அப்ப நீ தப்பா நீ அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். எந்த விஷயம் இதுன்னு இல்லை, எந்த விஷயம் ஓதும் போது அது சரியா தவறா என்று எப்படி சரி பார்ப்பது? அது இறங்குங்க, அந்த விஷயம் செய்யறதுக்கு இறங்குங்க. அது சரியா போனுச்சுன்னா ஓகே, நீ கண்டுபிடிச்ச அர்த்தம் சரி அர்த்தம். செய்ய முடியாம திணறியா, நீ சரியா ஓதல, இன்னும் புரிஞ்சுக்கல, அது விளக்க தேடலன்னு அர்த்தம். இவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது. உங்களை நீங்களே திருத்திக்கலாம், நீங்களே சரியா தவறா நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லி கொள்ளலாம். உன்னதங்கிட்ட சொல்ல தேவையில்லை, போக தேவையில்லை, கேட்க தேவையில்லை. எந்த மனிதனையும் நம்ப கூடாது, அல்லாஹ் ஒருத்தனை தான் நம்பணும். கேட்ட அவன் தான் இந்த புத்தகத்தை கொடுத்தான், அவன்கிட்ட தான் நீ கேட்கணும். அதுக்குதான் அல்லாவை அறிஞ்சுக்கணும், அல்லாஹ் முதல்ல புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாதான் நீ ஹஜ் செய்ய முடியும். அதுக்கப்புறம் தான் நீ இப்ப பார், இப்பதான் அவன் சொல்லித்தர ஜிக்கரை கற்று தருகின்றான். இப்படிதான் முதல் முறையாக மனிதனுக்கு ஜிக்கரை கற்று தருகின்றான். இந்த விஷயத்த 198ல இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்படிங்க அடுத்தது. நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களில் இருந்தீர்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்? இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்? நேரான வழியில் இல்லைன்னு அர்த்தம். நேரான வழி தவறியவர்களா இருந்தீங்கன்னு அர்த்தம். இதுல முக்கியமா இந்த ஆயத்துல வச்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. இந்த ஆயத்தின் பிரகாரம் இதுல என்ன அர்த்தம் கிடைக்குது? திக்கரை பத்தி தெரியாம இருந்தீங்க. ஜிக்கரு, இதுக்கு முன் ஜிக்கரை பற்றி தெரியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது முதல் முறையாக ஹஜ்ஜை முடித்த பின்னர் உங்களுக்கு ஜிக்கர் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஜிக்கர் கற்றுக் கொடுப்பதற்கு உண்டான தகுதியை, பக்குவத்தை அடைந்து விட்டீர்கள். இதற்கு முன் தெரியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது ஒழுங்காக நடைமுறைக்கு ஒழுங்கான முறையில் இஸ்லாத்துக்குள் வரப்போகின்றீர்கள். இப்பொழுது ஜிக்ரை கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லி தந்த பிரகாரம் இந்த மஷ்அல் ஹராம் என்ற இடத்தில் ஜிக்ரை செய்யுங்கள். இதற்கு முன் ஜிக்ரே தெரியாமல் வழி தவறிகளா இருந்தீர்கள். சரி, இப்ப யார் பேசுனது? இப்போ இல்ல, இதுக்கு முந்தி எது? இப்போ அபூபக்கர் தம்பி, அபூபக்கர்ட்ட கேட்டுக்கிறேன். இப்பொழுது இப்ப ஏற்கனவே வழி தவறி இருந்தீர்கள் என்றால், இந்த வழியை தெரியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஜிக்ர் கற்றுத்தரப்படுகிறது, தந்துவிட்டேன். இனி ஜிக்ரில் நீங்கள் புலமை அடைந்து விட்டீர்கள். இனி இந்த குர்ஆனை ஜிக்ராவே ஓதுங்கள். இப்பொழுது குர்ஆன் உங்களுக்கு இன்று ஜிக்ராக மாறிவிட்டது, எளிதாக ஆகிவிட்டது. இப்பொழுது இந்த மனிதனுக்கு, இந்த ஹஜ்ஜி செஞ்ச மனிதனுக்கு குர்ஆன் முழுமையா ஜிக்ராக மாறிவிட்டது. இனி ஜிக்ர் ஃபேக்டர்ல தான் நீங்க குர்ஆன் ஓதணும். முடிஞ்சிச்சு கதை. குர்ஆன் என்ற அரபி முடிந்து விட்டது. ஜிக்ர் என்ற புதிய ஒரு லாங்குவேஜ் வந்து விட்டது. அந்த லாங்குவேஜுக்கு ஏபிசிடி அர்த்தம் ஆல்பபெட்லாம் கிடையாது. அதுக்கு எழுத்து பேச்சு கிடையாது. அனைத்தும் நீங்கள் செய்ய வேண்டிய இருதயத்திலிருந்தே செய்யக்கூடிய காரியம். இப்போ 54:17 படித்துக் கொள்ளுங்கள். இப்போ அதன்படி இனி நீங்கள் செய்ய போகின்றீர்கள். படிங்க 54:17. 54:17 ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஆழமான விஷயத்தை நான் இப்ப வேகமா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் நான் இப்ப சொல்ல தேவையே கிடையாது. ஏன்னா குர்ஆன் சரி ஓதல, ஓதுறதுக்கு முந்தையே என்ன செய்ய சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா கொஞ்சம் வேகமா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லாட்டி உங்களுக்கு தேவை பின்னால போக வேண்டியதுதான். உங்க மாதிரி அந்த ஸ்டேஜ் என்னை கொண்டாந்து வச்சிடாதீங்க. நான் நீங்க வேகமா முன்னேன்னு சொல்லி ரொம்ப ஆழமான கருத்தை கொண்டு இருக்கிறேன். இதுல நான் சொல்றது புது விஷயம். எவன் கண்ணிலையும் ஒத்துக்க மாட்டான், கேட்க மாட்டான். அதை பார்த்தேன், அதான் அங்க போய் நிப்பேன். நான் அங்கே டென்ட் கட்டி உட்காந்து இருப்பேன். நிப்பான், நில்லு அங்கேயே நில்லு, அதான் ஆணுன்னு அங்கேயே நில்லுப்பான்னு ஆணுன்னு சொல்லிட்டான். புது விஷயம் தெரியாது. நீங்க ஆர்வத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், ஆசையோட சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தா இஷ்டம் இருந்தா எடுத்துக்கணும், இல்லை நான் படையப்படிதான் இருப்பேன்னு நல்லா எடுத்துக்கிறேங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. உங்க சொந்த விஷயம். அல்லாவே சொல்லிட்டான், விருப்பம் இருந்தா இந்த எடுத்துக்கப்பா, இல்லாட்டி உங்க இஷ்டம் போய்க்க, சந்தோஷம் போய்க்கப்பா நானு சொல்லிட்டான். இந்த குர்ஆனில் எந்தவித கட்டாயம் கிடையாது. நோ கம்பல்ஷன் இந்த தீன் அப்படின்னு நானும் சொல்லிட்டான். ஆக கவலைப்படாதீங்க.
இப்போ உங்க என்ன கேள்வி கேட்பேன்னா 54:17 படிக்க சார். 54:17 எடுங்கப்பா. எல்லாம் எடுத்துட்டீங்களா? வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். படிங்க. நிச்சயமாக இந்த குர்ஆன் எளிதாக்கி வைத்திருக்கின்றோம், நீங்கள் ஜிகிர் செய்யும் பொருட். நீங்கள் ஜிக்ரு செய்யும் பொருட்டு இந்த குர்ஆனை நிச்சயமாக வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். முழுமையா படிங்க. எனவே இதிலிருந்து ஜிகிர் பெறுவோர் உண்டா? இப்போ உங்களுக்கு ஜிக்கரை கற்றுக் கொடுத்த அந்த மனுஷன் கத்துக்கிட்டான். யாரு? ஹஜ்ஜ முடிச்சவன் கத்துக்கிட்டான். இப்போ ஆண்டவன் ஜிக்கரோட தான் அந்த மனுஷனை பேசுவான். இவனு ஜிக்கர தான் அல்லாவோட பேசுவான். இப்போ ஆண்டவனுக்கு அவனுக்கு கனெக்ஷன் கிடைச்சிருச்சு. ஆண்டவனுக்கு கனெக்ஷன் கிடைச்சிருச்சு. எப்படி பேசுவான்? ஜிக்கர்ல தான் பேசுவான், ஜிக்கர்ல தான் பதில் சொல்லுவான். இவன் ஜிக்கர்ல தான் கேள்வி கேட்பான், ஜிக்கர் பதில் சொல்லுவான். இது புது விஷயம் புரியாது. இருந்தா ஒரு ஆயத்தை காட்டுறேன். 2ல 152 எடுங்க. 2ல 152 எடுங்க. எல்லாம் எழுதலாம் பாக்கியம் சொல்லும் போது எழுதணும். கை வேகமா வேலை செய்யணும், சுறுசுறுப்பா இருக்கணும். கையும் கண்ணு இருதயம் ஒரே சைமல்டேனியஸ் வேலை செய்யணும். குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன போட்டிருக்குது? 2ல 152 ஃபஸ்குருனி அஸ்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். சரியா? அதானே? ஆமா காக்கா. என்ன தமிழ் அர்த்தம் போட்டிருக்குது? ஆகவே நீங்கள் என்னை ஜிகிர் செய்யுங்கள், நானும் உங்களை ஜிகிர் செய்வேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். என்ன தம்பிமார்களே, சொல்ற புரிஞ்சதா? சொல்ற ஒவ்வொன்றுக்கும் ஆதாரமாக ஆயத்தை காட்டிக்கிட்டே வர்றேன். இதுக்கு வேற புத்தகத்தையோ வேற மனுஷன் பேச்சு எடுத்து காட்டுறவங்களுக்கு உதாரணம் காட்டல. அல்லாஹ் சொல்லிய வார்த்தைகளுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தையே நான் உதாரணம் காட்டிட்டே வந்துட்டு இருக்கேன். அதுதான் முக்கியம். இதுதான் ஓதக்கூடிய முறை, குர்ஆன் ஓதக்கூடிய முறை. இந்த உலகம் பூரா குர்ஆன் ஒளிச்சு கட்டிடுச்சு. அதுக்கு போல ஹதீஸ் புத்தகம், அவங்களுக்கும் தனி புத்தகம், அவங்களுக்கும் தனி செயல்கள், அவங்களுக்கும் தனி இமாம்கள் வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தனி ஜாதி மதத்தை ஏற்படுத்திட்டாங்க. போகட்டும். அவங்க 160 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. போகட்டும். அதை பத்தி அல்லாஹ் கவலை கிடையாது. புரிஞ்சதா? 160 கோடி இந்த கூட்டம். எது? குர்ஆனை ஒழித்து கட்டிய கூட்டம் 160 கோடி. அதை புரிஞ்சுக்கோங்க. புதுசா வந்தாங்க கேட்டுக்கோங்க, விஷயத்தை கேட்டுக்கோங்க. இதுல தான் ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி, ஷியா, சுன்னி, இது மாதிரி எக்கச்சக்கம் குரூப்ஸ். அவ்வளவு குர்ஆனை ஒழிச்சு கட்டுறதுல முன்னணியா நின்று வெற்றி கண்டவர்கள். ரசூலையும் அல்லாவையும் குர்ஆனை ஒழித்து கட்டியதில் வெற்றி கண்டவர்கள் இவர்கள். அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் இந்த மனிதர்கள். 160 கோடி. 1 2 இல்லை, 1 கோடி 2 கோடி இல்லை, 160 கோடி மக்கள். இப்போ 160ல வெறும் 16 பேர் தான் உங்க கேட்டுக்கிறீங்க. இதுல எத்தனை பேர் கேட்பீங்களோ எத்தனை விட்டு போவீங்க அது அல்லாஹ்க்கு தான் எனக்கும் தெரியாது. சரி. இப்போ என்னை ஜிக்ரு செய்யுங்கள், நானும் ஜிக்ரு செய்வேன். என்னுடன் பேசுப்பா, என்னுடன் பேசுங்கள், நான் உன்னை பேசுறேன். குர்ஆனை பத்தி சொல்லி தர்றேன், எல்லாம் சொல்லி தர்றேன், ஞானத்தை சொல்லி தர்றேன், எல்லாம் சொல்லி தர்றேன் உனக்கு. ஃபஸ்குருனி, என்னை ஜிக்ரு செய்யுங்கள், அஸ்குருக்கு, நான் ஜிக்ரு செய்கிறேன், வஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். ஏற்கனவே நன்றி என்ற வார்த்தை அர்த்தம் தெரியாது சொல்லிக்கொண்டே வந்தேன். அப்ப அர்த்தத்தை சொல்லிட்டேன், நன்றிக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். உங்க எல்லாரும் தெரியும். நன்றி செலுத்தி வாருங்கள் மேலும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். நிராகரிப்போர் ஆகிவிட வேண்டாம், காஃபிராக ஆகிவிட வேண்டாம், இந்த குர்ஆனுக்கு விரோதியாக ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். புரிஞ்சதோ? வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை எளிதாக்கி வைத்து விட்டோம். அஷ்ஷுல் ஹராமில் இன்றிலிருந்து இந்த குர்ஆனை எளிதாக்கி விட்டது. இனி இந்த குர்ஆனை ஜிக்ர் விதமாக ஓதிக்கொள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். பாருங்க, இதில் எந்த காரியத்தை நீங்க முயற்சி செய்து புரிஞ்சுக்கிற போறீங்க, எப்போ செயல்படுத்த போறீங்க?
என்னைக்கு ஷிர்க்ல இருக்கிற வரையும் குர்ஆனை தொட முடியாது. அந்த ஷிர்க்ல இருக்கிற வரையும் நீ ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. முஷ்ரிக் கூட்டத்துல தான் நிறைஞ்சு இருக்கிற நம்ம செயல்கள் எல்லாம் முஷ்ரிக் நம்பிதான் நீ போயிட்டு இருக்குது. அது எந்த சந்தேகமும் கிடையாது. காஃபிர்களை நம்பிதான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அது எந்த சந்தேகமும் கிடையாது. நீ காஃபிர்களை முஷ்ரிக்கை விட்டு வெளியே ஏறி நான் சொந்தம் சம்பாதிக்கப்பண்ணு தனியா சம்பாதிச்சு வாழ பண்ணு ஒரு கால் உங்களை செய்ய முடியாது. இது ஆணித்தரமான உண்மை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். என்ன சொல்ல போறீங்க? எதை நிறைவேற்ற போறீங்க நீங்க? தம்பிமார்களே, கவலைப்படாதீர்கள். எல்லாமே எளிதாக்கி தருவான் அல்லாஹ். நீங்க மிகுந்த சந்தோஷத்தோடு ஓதுங்கள் இந்த குர்ஆன். ஆச்சரியம், சந்தோஷம் இருக்கு. அப்ப நல்ல விஷயம் கிடைச்சிருக்குப்பா. உங்க சந்தோஷமான விஷயம் உணவோ உடையோ கிடைச்சி எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. அந்த சந்தோஷத்துல இந்த குர்ஆனை ஓதுங்கள். நிச்சயம் அப்படி ஓதுனா நிச்சயம் நீங்க தூய்மை அடைவதற்கு ஒரு மகத்தான ஒரு வழி, முறிந்த சந்தோஷம், நல்ல விஷயம் கிடைச்சிச்சு பாருங்க, இது போதும்பா என்று முழு மனதோட என்னைக்கு இந்த குர்ஆனை ஓதுகின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு தூய்மை எப்படி என்பதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான். புது விஷயம் நான் உங்களை சொல்றது. இது என்னைக்கோ சொல்ல வேண்டியது. அப்பெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஏத்துக்க முடியாது, புரியாது. இப்பமே உங்களுக்கு விஷயம் புரியும். என்ன சொன்னா பதில் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அழகான தமிழ்ல, லேசான தமிழ்ல, எளிதான தமிழ்ல தான் போட்டிருக்குது. இதை கொஞ்சம் ஆர்வத்தோட கவனிச்சா, ஆஹா இதைதான் ஆன சொல்றான்னு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு விடை கிடைச்சிடும். செய்ய மறுக்குது மனசு. மிகுந்த ஆர்வம் தேவைப்படுது, முயற்சி தேவைப்படுது. உங்க முயற்சிக்கு அல்லாஹ் வீணாக்கிற முயற்சி தான் பண்ண சொல்றான். முயற்சி வீணாக்கிற மாட்டேன்னு சொல்றான் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். ஏன் உங்களுக்கு இது சாதாரண விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்களுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு என்ன காரணம்? சரி, இப்போ ஜிக்கரை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ எதுக்கு வந்துன்னு கேட்டா 54:17 வந்து கேட்டா, இப்போ நீ ஜிக்கரு குர்ஆனை எளிதாக்கி வச்சுட்டேன், இப்ப ஜிக்கர் செய்ப்பா. நீ இன்னும் அரபி போயிட்டு இருக்காதுப்பா, இந்த ஜிக்கரை மாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது அப்படியே ஜிக்கரை ஓது பண்ணி. ஜிக்கர் யாருக்கு தெரியும்? அல்லாஹ் யாரு கற்றுக் கொடுத்தான் அவனுக்கு மட்டும்தான் ஜிக்கர் லாங்குவேஜ் தெரியும். ஜிக்கராக இந்த குர்ஆனை மாற்ற முடியும், அவனை மட்டும்தான் முடியும். ஜிக்கர்னா அர்த்தம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஜிக்கர்னா என்ன அர்த்தம் என்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும். எவன் ஹஜ்ஜை பண்ணி முடிச்சானோ அவனுக்கு மட்டும்தான் ஜிக்கர் என்னவென்று தெரியும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இப்ப அந்த மனிதனுக்கு இப்ப ஜிக்ரா மாத்தியாச்சு. எல்லோரும் நீங்க தான் செய்யணும்னு அல்லாஹ்வுடைய கட்டளை 54:17 பிரகாரம் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை எளிதாக ஆக்கியுள்ளோம், ஈஸியாக ஆக்கியுள்ளோம். நீங்க ஜிக்ர் செய்வதற்காக யாரா இருக்கிறாங்களா இந்த மாதிரி நன்மை அடைத்தா இருக்கிறீங்களா? ஹல்மின் முத்தக்கிர், இந்த மாதிரி செய்யுங்க, செஞ்சு முடிங்க என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகின்றான், கேட்கின்றான். இப்ப திருப்பி வாங்கப்பா. இப்ப 198 முடிஞ்சிச்சா முடியலையா? இப்ப 198 ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்த நான் கேள்வி மேல கேள்வி கேட்டு கூட ஒழுங்கான பதில் வரல. ஏதோ சொன்னீங்க, சொன்னதுக்கு இதான் அர்த்தம் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்க அர்த்தம் சொல்லணும். என் அர்த்தத்தை மறந்துடணும், என்னையே மறந்துடணும். இப்ப நீங்க அல்லாஹ் குர்ஆன் ஆச்சு, ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ்வோட பேசிக்கிறங்க. உங்க அல்லாஹ் சொன்ன முறைப்படி ஓதுங்க, உங்களுக்கு அல்லாஹ் வழி அறிவிப்பான். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, குர்ஆன்ல இந்த மாதிரி போட்டிருக்குது, இது அப்படியே நேர் விரோதமா செஞ்சிட்டு இருக்காங்க மனிதர்கள். அதான் எடுத்து காட்டிருக்கிறேன், அதுதான் எடுத்து காட்டிட்டு இருக்கிறேன். வேற ஒண்ணுமே நான் சொல்லல. இப்படி செய்ய வேணும் இப்படி செய்ய வேணும் சொல்லியிருக்க, இல்ல நாங்க இப்படிதான் செய்வோம் இப்படிதான் செய்வோம்னு இவங்க போறாங்க.
உங்களுக்கு இமாம் இப்ராஹிம் நபி தான், எல்லாருக்கும் இமாம் இப்ராஹிம் நபி தான், நபி முஹம்மத் அவங்களுக்கு இப்ராஹிம் நபி தான் இமாம். அப்படி இருக்க இவங்க எனக்கு ஷாஃபி இமாம் இருக்கிறாரு, ஹனஃபி இமாம் இருக்கிறாரு, மாலிக் இமாம் இருக்கிறாரு, ஹம்பலி இமாம் இருக்கிறாரு, இந்த எங்களுடைய இமாம்னு சொல்றாங்க. சரி, என்னைக்கு ஒருத்தன் ஷிர்க்ல, அதாவது ஷிர்க்னா இணை வைப்பதுப்பா. ஒவ்வொரு ஆயத்துக்கும் அதன்படி நடக்காமல் அதற்கு மாறாக செய்வீர்களேயானால் நீங்கள் இணை வைத்து உங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் இணை வைப்பவர்கள் தான் இருக்கின்றீர்கள், எந்த ஆயத்தையும் நீங்க பின்பற்றவில்லை. அப்படி என்றால் குர்ஆன் தேவை கிடையாது. என் மனசுக்கு என்ன பட்டுச்சோ அதை நான் அல்லாஹ் சொன்னதுக்கு பதிலா இதை இணையா வச்சுக்கிறேன். என் மனசு எது ஆசைப்படுதோ அதான் நான் செய்வேன், அல்லாஹ் சொல்லி நான் செய்ய மாட்டேன் என்றுதான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே அனைவரும் நாம் முஷ்ரிக்காகவே இருக்கின்றோம், இணை வைப்பவர்களை தான் வாழ்ந்துட்டு இருக்கிற பணமோ, காஃபிர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், சீக்கிரம் இதை விட்டு வெளியேறுங்கள். இதுதான் உண்மை அர்த்தம். ஒரு ஆயத்துக்கு ஒருத்தனுக்கு இன்னைக்கு அர்த்தம் தெரியும், அர்த்தமே தெரியாது. அதுக்கப்புறம் அதை ஜிக்ரா மாத்தணும், ஜிக்கர் மூலமாக விளக்கத்தை அடையணும், விளக்கத்தை அடைஞ்சு ஞான ஹக்கீம் ஞானத்தை அடையணும். அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகுதான் நீங்கள் செயல்படுத்த முடியும். குர்ஆன் சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் செயல்படுத்த முடியும். அதுவரை ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் குர்ஆன் கூறும் உண்மை. அதையும் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. போயிட்டு வாங்க, ஓதுறத வேஸ்ட் ஆக்கிறாதீங்க, ஓதுறத வேஸ்ட் ஆக்கிறாதீங்க. வீண் விரைவுன்னு வார்த்தை படிச்சீங்களா செலவுல, இப்ப வீண் விரைவு பண்ணிட்டுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. எது புரியாம ஓயிட்டீங்களா, வீண் விரயம். வீண் விரயத்துக்கு சாதம் அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை. முதல்ல சொன்னது தர்மத்தை விஷயத்தை சொன்ன, நீங்க பதில் சொல்லணும், அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப ஓதுறது வீண் விரயம், சாதாரண விஷயம் கிடையாது, புரிந்து கொள்ளுங்கள். நிறைய இறந்தால் உங்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டான் இந்த குர்ஆனில். நிச்சயமாக ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்திற்காகவே படைத்திருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய வாக்கு, நிறைவேறியே தீரும். 7ல 179, 7ல 179 குறிச்சுக்கிறங்க, படிங்க உட்காந்து. என்ன இந்த மாதிரி சொல்லிட்டானு அல்லாஹ், யோசிங்க. அதுல அர்த்தம், உண்மையான அர்த்தம் தேடி எடுங்க பார்ப்போம். நான் எழுதுற இந்த ஆயத்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு, இது உண்மையான அர்த்தத்தை மட்டும் யாரும் சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமாக ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்திற்காகவே படைச்சிருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட், மாற்ற முடியாது, அல்லாஹ்வுடைய வாக்கு மாற்ற முடியாது. அப்புறம் இன்னொன்னு 32ல 13, 32ல 13, 32ல 13, அதையும் கவனிச்சுக்கிறங்க. நரகத்திற்காகவே நாம் ஜின்களையும் மனிதனையும் படைத்திருக்கின்றோம். போ நிறைச்சிருவேன், நரகத்தை இப்போ நிறைச்சிருவேன், எழுதிக்கிறங்க. 32ல 13, அதுக்கப்புறம் 11ல 119, அதையும் படிச்சுக்கிறங்க. நரகத்திற்காகவே ஜின்களையும் மனிதர்களையும் நாம் படைத்திருக்கின்றோம். இதுல தப்பிச்சிருவீங்களா? இது அல்லாஹ்வுடைய இதுல தப்பிச்சிருவான், மனுஷன் தப்பிச்சிருவானா? அல்லாஹ் ஏமாத்திட்டு சொர்க்கத்துக்கு போய்வானா அவன்? நாம் இறந்தால் நிச்சயமாக நரகம் நிச்சயமாகிவிட்டது. இன்னைக்கு வரை ஒரு ஆயத்துக்கு சாதாரண விளக்கம் தெரியவில்லை, அர்த்தம் தெரியவில்லை. எந்த காலத்தில் 6235 ஆயத்தையும் எந்த காலத்துல செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. இது செய்வதற்கு ஒரே ஒரு வழி, இந்த கொடுத்தான ஒருத்தன், இந்த இறைவன், இவனை கண்டுபிடிச்சாதான் நம்ம தப்பிச்சோன்னு இறங்கணும். ஒரே சொல்லி தந்தாரா, வழியை சொல்லி தந்துடுறேன். இந்த 3 ஆயத்திலும் தப்பிக்கு ஒரே வழி, இவனை கண்டுபிடிச்சது. முதல்ல கண்டுபிடிச்சிட்டு நிச்சய சொர்க்கம். ஈஸியான வழி சொல்லிட்டேன் உங்களுக்கு.
என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? நல்லா கேட்டு வாங்க, ஒழுங்கா கேட்டுட்டே வாங்க. இப்போ ஜிக்ர் அல்லாஹ் கற்று தருகின்றான் அந்த மனிதனுக்கு. ஜிக்கரை கொண்டுதான் இனி குர்ஆனை ஓத போகின்றீர்கள். இதன் மூலம்தான் உங்களுக்கு அல்லாஹ் இப்ப அல்லாஹ் அவங்க டைரக்டா பேசுறதுக்கு ஒரே ஒரு வழிமுறை ஜிக்கர் மூலம் தான் பேசுவோம். வேற எந்த மொழியிலையும் பேச மாட்டான். அதே புரிஞ்சு, உங்க சொந்த தாய் பாஷை எந்த பாஷையும் பேச மாட்டான். ஜிக்கர் மூலமா தான் நீ அல்லாஹை பேச முடியும், அல்லாஹ்வுடன் பேச முடியும். வேற எந்த லாங்குவேஜ்லையும் பேச முடியாது. அதையும் புரிஞ்சுக்கிறீங்க நீங்க முதல்ல. இப்போ ஜிக்கரை பத்தி ஷார்ட்டா சொல்லிருக்கிறேன். இதுல நீங்க அதிகமா கத்துக்கிட்டு வாங்க. இப்ப 199 199. பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற இடத்திலிருந்து நீங்களும் திரும்பி செல்லுங்கள். என்ன இது அர்த்தம்? மற்ற மனிதர்கள் திரும்பி செல்லும் இடத்திலிருந்து நீங்களும் திரும்பி செல்லுங்கள். மற்ற மனிதர்கள் யாரு? நீங்களும் சொல்றான அது யாரு? இதுக்குதான் சொன்னவங்கன்னா படிச்சு வச்சுக்கிறேங்க, நாளைக்கு பேச போறேன் விஷயம் ஒழுங்கா படிச்சு வச்சுக்கணும்னு சொன்ன யாரும் படிக்கல. எல்லா ஆயத்தையும் படிச்சு வச்சுக்கிறீங்க. அது 1008 கேள்வி இருக்குது, படிச்சு வச்சுக்கிறீங்க. கேள்வி கேட்பேன், விஷயம் சொல்லுங்க சொன்னா ஒருத்தரும் படிக்கல. படிச்சிருந்தா ஏதாவது பதில் சொல்லியிருப்பீங்க. சொல்லுங்க, என்ன அர்த்தம்? மற்ற மனிதர்கள் யாரு? சரி, இந்த கேள்வி இருங்க. தெரியாத மனிதர்கள், திக்ரை கற்காத மனிதர்கள், மற்ற மனிதர்கள், திக்ரை கற்றவர்கள் அப்படிங்கறது நீங்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, கொஞ்சம் ஆழம் படிங்க, அர்த்தம் தெரிஞ்சிடும், ஒரு கஷ்டம் கிடையாது. மத்த என்ன சொல்றீங்க? மற்றவர்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? மற்ற சாதாரண தமிழ் போட்டுருது. மனிதர்கள் திரும்புகின்ற இடத்துக்கு நம்மளும் திரும்புங்க அப்படின்னு சொல்றோம் சார். நேர்வழி அடைந்த மனிதர்கள் எங்க போறாங்களோ அந்த வழியில நம்மளும் திரும்பி சொல்லுங்கள். சரிம்மா, கொஞ்சம் ஒழுங்கா படிங்க, அந்த ஆயத்தை படிங்க, புரிஞ்சவங்க கஷ்டம் கிடையாது. மத்தவங்க என்ன சொல்றீங்க? ஏதாவது சொன்னீங்களாம்மா? ரொம்ப சந்தோஷம். மத்தவங்க என்ன சொல்றீங்க? யார் முன்னாடி ஹஜ் செய்து அவர்கள் நேர்வழி பெற்று ஜிக்கரை அறிந்திருக்காங்களோ அதே வழியில நாமளும் இப்ப பயணிக்க போறோம் இந்த நொடியிலிருந்து அப்படின்னு புரிதல் சார். சரி, புரிஞ்சிச்சுல? அது போதும், புரிஞ்சிச்சுல? அது போய் ஒண்ணு இல்ல. மற்ற மனிதர்கள் திரும்பும் என்ன படிங்க, சரி படிங்க. 199. பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற இடத்திலிருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் எடுத்துங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. இப்ப ஜிக்கரை கத்துக்கிட்டாச்சு, புதிய விஷயத்துக்கு அடுத்து ஹஜ் விஷயம் முடிந்து விட்டது. இந்த ஜிக்கரை கற்றுக்கொள்வதற்காக தான் ஹஜ் தேவைப்படுகிறது. எதற்காக ஹஜ் தேவைப்படுகிறது என்று கேள்வி ஒன்று கேட்டிருப்பேன். சும்மா கேள்வியே கேட்டுட்டு இருந்தா ஏற்கனவே ஒரு கேள்வி பதில் வரல. இப்ப சொல்லிடுறேன், ஹஜ்ஜை நீங்க முடிச்சாதான் ஜிக்கரு கத்துக்கிற முடியும். ஜிக்கர்ல ஓதுனாதான் குர்ஆனை கத்துக்கிற முடியும். அதுக்கு பின்னர் தான் எல்லாமே நல்லபடியா முடியும். மற்ற இப்ப தம்பி இப்ப சொன்னீங்களே, யாரு செல்வராஜ் சொன்னீங்க, யாரு சொல்ல தெரியல, இருக்கட்டும். சரி தம்பி. இப்போ நான் சொல்றேன், மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற வழியில், மற்ற மனிதர்கள் திரும்பும் பொழுது, இப்ப ஹஜ் முடிச்சாச்சு, ஊரு திரும்புறீங்க, ஊருக்கு புறப்பட்டாச்சு, ஹஜ்ஜ முடிச்சாச்சு, நல்ல விஷயங்களை செஞ்சாச்சு, ஆண்டவன் திருப்தி அடைந்தான், நானும் மகத்தான ஜிக்கரை கற்றுக்கொண்டாகிவிட்டது, முடிந்து விட்டது, உங்களுடைய சென்ற காரியம் முடிந்து விட்டது.
எந்த ஊருக்கு எந்த அரபாத்துக்கு போனீங்களோ அந்த அரபாத்திலிருந்து திரும்பி வந்துட்டீங்க. வரும்போது மஷ்அர் ஹராமில் ஜிக்ர் பண்ணிட்டீங்க. தெரியாத விஷயத்தை கற்றுக் கொடுத்த பிரகாரம் செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்பொழுது முடிஞ்சிருச்சு, ஊருக்கு கிளம்புறீங்க. மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற இடத்திலிருந்து அதான் போட்டிருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஒன்றும் கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு அர்த்தம் கிடைச்சிடும். நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இனிமே யோசிங்க கேட்ட கேள்விகளுக்கு. இப்போ ஊருக்கு போறீங்கப்பா, நீங்க போய் வேலை முடிஞ்சிருச்சுப்பா. அதுக்கப்புறம் உங்க சொந்த ஊருக்கு வரணும்ப்பா. எங்க வரணும்? இப்ப எல்லாரும் சொந்த ஊருக்கு ஒரு இடத்துக்கு போறீங்க, குறிப்பிட்ட இடத்துக்கு போறீங்க. ஹஜ்ஜி முடிச்சாச்சு. இப்ப ஊரு திரும்பணும். ஊரு திரும்பத்துக்கு என்ன செய்யணும்? என்ன செய்வீங்க? பொதுவா என்ன ஊருக்கு என்ன செய்வீங்க? எங்க வரணும்? பஸ் ஸ்டாண்ட். அவ்வளவுதானே, இவ்வளவு தம்பி. அந்த பஸ் ஸ்டாண்ட் யார் இருப்பாங்க? நீங்கள் இருப்பீங்க, மத்த வேற இருப்பாங்க, மற்ற மனிதர்கள் வேற. யாரும் எந்த வேலை வந்தாங்களோ எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க, போறீங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ ஏர்போர்ட்டுக்கோ வந்தாகணும். அதுல மற்ற மனிதர்கள் யாரும் எங்க போறாங்க, நீங்களும் சேர்ந்துடுறீங்க. இப்போ மக்கள்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. கிளம்பி இப்ப இந்தியாவுக்கு வரணும். இப்ப இந்தியாவுக்கு வர்ற பஸ் ஸ்டாண்டுக்கோ ஏர்போர்ட்டுக்கோ போய் அங்கே இந்தியாவுக்கு வர மற்றவங்க இருப்பாங்க, நீங்களும் அவங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். சேர்ந்து உங்க ஊருக்கு வந்து சேருங்கள். பின்னர் மற்ற மனிதர்கள் படிங்க, படிங்க. பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற இடத்திலிருந்து, அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து, அந்த ஏர்போர்ட்டில் இருந்து நீங்களும் இந்தியாவுக்கு வரக்கூடிய மக்களோட நீங்களும் சேர்ந்து திரும்பி செல்லுங்கள். திரும்பி உங்க ஊருக்கு வந்து சேருங்கள். இதான பார்த்தோம். இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குது? ஹஜ் முடிச்சாச்சு, ஊர் வந்து சேர்ந்தாச்சு. உங்களோட மற்ற மனிதன் வர்றாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்க வந்துருங்க. ஏன்னா ஒரு புது இடத்துக்கு வந்துட்டீங்க. அவங்க வேலைக்கு வந்திருப்பாங்க, திரும்பி ஊருக்கு வர்றாங்க. நீங்க உங்க வேலையை போனீங்க, திரும்பி எல்லாம் சேர்ந்து வந்து சேர்ந்துடுறீங்க. அப்புறம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். இப்பதான் படிங்க. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையோனாகவும் இருக்கின்றான். இப்பதான் நீங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். ஆரம்பத்தை சொன்னீங்க, அருளை தேடுவது குற்றமில்லைக்கு பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாங்க. இப்ப புரிஞ்சுக்கிறங்க, அங்கே அருளை குற்றமில்லை தேடிக்கிறங்க. நான் அதை செய்ய சொல்லி அவங்கள்ட்ட. சரி, தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டான் 198ல. இப்ப கேளுங்க, பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் சொல்ற பாவ மன்னிப்பு கோருங்கள். இப்பொழுது பாவ மன்னிப்பு கோருங்கள். அப்புறம் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கருணையுடையோனாகவும் இருக்கின்றான். யாருக்கு? மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு. மன்னிப்பு கேட்கிறவங்களுக்காக. சரி, மத்தவங்க சொல்லுங்க. ஹஜ் செய்தவங்க, ஹஜ் செஞ்சு ஹஜ் மூலம் திக்ர கற்றுக்கொண்டாங்களே அவங்களுக்காக. அவங்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்றான், மன்னிக்கின்றான். அதாவது அவசரப்பட்டுறாதீங்க. கேள்வி என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அது என்ன போட்டிருக்கு போட்டதான் கேட்கிறேன். நான் புதுசா எதுவுமே குர்ஆன்ல தான் கேட்கிறேன். குர்ஆன்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தை வச்சுதான் கேட்கிறேன். தானா ஏதாவது கேட்டாதானப்பா நீங்க தடுமாறுவீங்க. குர்ஆனை படிச்சீங்க, இப்போ அந்த படிச்ச வரியதான் என்னன்னு கேட்கிறேன். ஏன் தடுமாற்றம்? ஏன் அவசரம்? ஒன்னும் இல்லை, கஷ்டமே இல்லையா? என்ன காரணத்துக்கா நீ இந்த மாதிரி அவசரப்பட்டு என்னத்தையா சொல்லிடுறீங்க? ஹஜ்ஜை முடிச்சவங்க யார் சக்சஸ் ஒழுங்கு அல்லாஹ் சொல்லியபடி யார் ஹஜ்ஜை முடிச்சு ஜிக்ரை கற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய பாவ மன்னிப்பு கோருதலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், மன்னிக்கின்றான். என்ன வேணும் உங்களுக்கு? இதுதானே போட்டிருக்கிறதுல. அடுத்த படிங்க. 200. ஆகவே உங்களுடைய மனாசிக்கும் முடிந்ததும் நீங்கள் உங்கள் தந்தையரை ஜிகிர் செய்வதைப் போல் இன்னும் அழுத்தமாக அதிகமாக அல்லாஹ்வை ஜிகிர் செய்யுங்கள். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்ன டைம்
இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? இது யார் சொல்றீங்களாம்மா? இவங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன்ப்பா, இதுக்காக பதில் சொல்றீங்களா? நான் வரிசையெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டேன், இதுக்காக பதில் சொல்ல முடியுமா? சரி, மணி ஆச்சு, இதோட நிறுத்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் சரிம்மா முடிச்சிருங்க. மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவனே இவ்வுலகிலேயே எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள். இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. முடிஞ்சிருச்சா? சரி, இந்த ஆயத்துக்கு பதில் சொல்லணும். அந்த குற்றமில்லை அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லணும். நான் அரஃபாத்துக்கு சொல்லியிருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஏதோ 1-2 சொல்லியாச்சு. அது சரியா இருந்தா ஏத்துக்குங்க, சரியா இல்லாட்டி விட்டுருங்க. மேற்கொண்டு புதுசு கண்டுபிடிங்க, அரஃபாத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிங்க. இப்போ இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. இப்போ படிச்சீங்க 200க்கு ஒழுங்கான அர்த்தத்தை சொல்லுங்கள். சும்மா ஒரு வாரம் தூங்கிடாதீங்க, ஒழுங்கா ஓதி பதில் சொல்லிட்டே இருக்கணும். 25 சொல்லிட்டே இருக்கணும். மனசை வர்ற அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு இந்த குரூப்ல நான் பார்த்து தான் இருக்கிறேன். எப்போ குரூப் காலியாகவே இருக்குது, ஒரு பேச்சு மூச்சு ஒன்றையும் காணும். சரி இருக்கு, மெதுவாக வாங்க, அவசரப்படாதீங்க, மெதுவாக வாங்க. இந்த குரானில் அவசரப்படுவதில் பேச்சே கிடையாது. இஸ்லாத்தில் அவசரம் கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாத்தில் அவசரம் என்ற பேச்சே கிடையாது, எமர்ஜென்சி என்ற பேச்சே கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. சீக்கிரம் செய்யணும், அது செய்யணும், அந்த பேச்சு இஸ்லாத்தில் கிடையாது. இதுதான் முக்கியமான வார்த்தை. மற்ற உலக வாழ்க்கை அனைத்திலையும் சீக்கிரம் செஞ்சா வந்திருக்குமே, அப்படி செஞ்சா புரிஞ்சிருக்கலாமே, 10 நிமிஷம் வந்துருக்கூடாதா? இதெல்லாம் சைத்தானுடைய பேச்சு. இஸ்லாத்துல அவசரம் என்பதே கிடையாது, எமர்ஜென்சி என்பதே கிடையாது. ஸ்பீடா போ, வேகமா போ, அந்த பேச்சு இஸ்லாத்தில் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறீங்க முதல்ல. இப்போ இந்த 200க்கு உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி, அல்லாஹ் அனுமதி கொண்டு அடுத்த வாரம் சந்திப்போம். ஹஸ்புனல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.